வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு ஒரு புது அனிமி தான் பார்க்க போறோம். இந்த அனிமியோட பேர் பாத்தீங்க அப்படின்னா அசாசின்ஸ் பிரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனிமில ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு அசாசின்ங்க. யாரா இருந்தாலும் வெட்டி வீசிட்டு போயிட்டே இருந்திருப்பான். தலைவன் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோயினுக்கு ஒரு டியூட்டரா போறான். எதுக்காக போறான் அப்படின்னா, ஒருவேளை ஹீரோயினுக்கு வந்து மேஜிக் பவர் இல்ல அப்படின்னா அவங்களை கொல்ல சொல்லி ஹீரோக்கு வந்து ஆர்டர் கொடுத்திருப்பாங்க. அதுக்காக தான் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே போறான். ஹீரோயின் கிட்ட போன நம்மளோட ஹீரோவும் நம்மளோட ஹீரோயினை வந்து கொன்னனா இல்லையா அப்படிங்கறத ஒரு சூப்பரான ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க நண்பா. கண்டிப்பா உங்களுக்கு இந்த அனிமி புடியோட ஓப்பனிங்ல ஏதோ ஒரு பேலஸ்ல நம்மளோட ஹீரோக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் கன்னோட நின்று இருந்திருப்பாங்க. ஹீரோவை ஷூட் பண்ணிருப்பாங்க. தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா மாசா என்ட்ரி கொடுத்திருப்பான். பயங்கரமா அங்க இருக்கக்கூடிய எல்லாமே போட்டு அடிச்சு போட்டுருப்பான். தலைவன் எல்லாருமே போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒருத்த மட்டும் இருந்திருப்பான். அவனும் நம்மளோட ஹீரோவுக்கு ஈக்குவலா நின்னு சண்டை போட்டு இருந்திருப்பான். அவன் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மம்மி மாதிரி தன்னோட துணியை வச்சு பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பான். இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா சண்டை போட்டு இருந்திருப்பான். ரெண்டு பேருமே சண்டை போட்டு இருக்க அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா கோட் போட்டு ஒருத்த வந்திருப்பான். அவனும் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ ஹெல்ப் பண்ணிருப்பான். இது பார்த்து அவனும் சரி ஓகே உன்னை நான் திரும்ப சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மம்மி அங்க எஸ்கேப் ஆயிருக்கும். இதை பார்த்து ஹீரோ அவன் பின்னாடி கால் பண்ணிட்டு போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோட் போட்டவனும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த ஃபேமிலியோட ஹெட்டுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அவனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டு நம்மளோட ஹீரோவும் ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பாக்குறான். இந்த ஹியூமன் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் எல்லாருமே அழிஞ்சு போயிட்டோம். சொல்ல போனா அப்படின்னா நாங்க இப்ப எல்லாருமே ஒரு கேண்டிலுக்கு மேலதான் இருக்கும். ஒன்னும் புரியல. இந்த கேண்டில பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கிளாஸ் பாட்டில்ஸ் இருக்கும். இந்த பாட்டில்ஸ்குள்ள தான் ஒவ்வொரு சிட்டி ஒவ்வொரு டவுனே இருக்கு. இன்னொரு சிட்டிக்கு போகணும் அப்படின்னா ட்ரெயின் வழியா மட்டும் தான் போக முடியும். அப்படி இருக்கும்போது என்னோட பேர் வந்து கூஃபா. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டியூட்டர். ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் யாரு அப்படின்ட்டு. நான் ஒரு அசாசின் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கேன். அதே ட்ரெயின்ல இன்னொரு பொண்ணு டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருப்பா. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ்குள்ள அந்த சிட்டி இருந்திருக்கும். ஹீரோ வெளியே வரும்போது அந்த பொண்ணு டக்குனு வெளியே வந்திருப்பா. ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா என்னதான் அசாசினா இருந்தாலும் வெளியே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி தான் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருப்பான். அப்படி இருக்கும்போது ஹீரோ அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணிருப்பான். இது பார்த்தா அந்த பொண்ணு உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்ல போனா அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாராட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. ஹீரோவோ ஒருவேளை டைம் வந்து திரும்ப சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருப்பான். அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அடிபட்ட பூனை ஒன்று வந்திருக்குமா. ஹீரோ அந்த பூனை தூக்கிட்டு கீழே விட்டுருப்பான். அந்த பூனை பாத்தீங்க அப்படின்னா சடனா நார்மலா நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஹீரோக்கு ஸ்பெஷல் எபிலிட்டி ஏதாச்சும் இருக்கான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா யாரை பாத்துக்கணுமோ அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஹீரோனை தான் பாத்துக்கு வந்திருப்பான். தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா அங்க வர அங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்கு தான் காத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வந்திருப்பான். இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஏஞ்சல் பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஞ்சல் பேலஸ்ல இருக்கக்கூடிய மெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை தான் பாத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பேலஸ்க்கு மேல ஒரு பொண்ணு நின்று இருந்திருப்பா. அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகி அந்த பொண்ணு கீழே விழுவ வந்திருப்பா. டக்குனு பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ குறுக்கு வந்து காப்பாத்திருப்பானா. இது பார்த்து அந்த பொண்ணு என்ன காப்பாத்ததுக்கு ரொம்ப டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்து ஹீரோ பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிருப்பா. மெல்லியும் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட பேர் வந்து கியூஃபா அப்படின்னு சொல்ல அங்க வந்து மெய்டோ இவங்க தான் உங்களை பாத்துக்கு வந்த டியூட்டர். இவங்க 3 வருஷம் உங்க கூடவே இருந்து உங்களை பாத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெல்லியும் 3 வருஷமா என் கூட தான் இருக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா மெய்டோ உங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லிருப்பான். ஏன்னா ஹீரோ அதுக்கு தேவையான பர்மிஷன் வாங்கிட்டானா அதனால நானும் வரேன் அப்படின்னு சொல்லிருப்பான். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மில்லியும் ஹீரோ ரெண்டு பேருமே அந்த அகாடமிக்கு போயிருப்பாங்க. உள்ள வந்து பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்டூடண்ட்ஸ் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாமே முக்காவாசி பொண்ணுங்களா தான் இருப்பாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா நெஃபின்னு ஒரு பொண்ணு இருப்பா. நெஃபியும் ஹீரோயினை பார்த்தோன்னே ஹே எங்க போயிட்டு இருக்க, முக்கியமா சொல்ல போனா அப்படின்னா இன்னைக்கு நீ நான் சண்டை போடலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டுருந்தோம். எங்க போயிட்டு இருக்க, அதுலயும் முக்கியமா யாருமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மில்லியும் என்ன பாத்துக்கு வந்திருக்க டியூட்டர் அப்படின்னு சொல்ல டியூட்டரா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. உன்னால மான பவர் யூஸ் பண்ண முடியாதுல. அப்படி இருக்கும்போது அவரோட மான பவரை யூஸ் பண்ணதான் பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோனால எதுவுமே பேசிருக்க முடியாது. தலைவியும் பாத்தீங்க அப்படின்னா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய உடன் ஸ்குவாட் எடுத்து சண்டை போட வந்திருப்பா. தலைவியும் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா தான் நின்றுப்பா. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நெஃபி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட வெப்பன்ல வந்து மான பவர் ஆக்டிவேட் பண்ணி அவளை அட்டாக் பண்ணதுக்கு ரெடியா நின்று இருந்திருப்பா. இதெல்லாம் நம்மளோட ஹீரோ பாத்துட்டே இருந்திருப்பான். மானா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் ஈஸியா கிடைக்காது. சொல்ல போனா அப்படின்னா நோபல் கிளாஸ் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் மானா வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய நம்மளோட மில்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஹவுஸ் ஆஃப் ஹேஞ்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி சேர்ந்தவ. அந்த ஃபேமிலியில மட்டும் கிட்ட ஒரு 3 பேர் ஒரு மிகப்பெரிய பிரீஸ்டா இருக்காங்க. அவங்களால ஈஸியா மேஜிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும், மானாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஆனா இவ ரொம்பவே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து நம்மளோட மில்லி வந்து அடிச்சிருப்பா. மில்லி கீழே வந்திருப்பாளா. இது பாக்குறப்ப ஹீரோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா யூஸ்லெஸ் ஆன வேஸ்டான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்துட்டு இருக்க நெஃபியும் மில்லி கிட்ட நீ இவ்வளவு வீக்கா இருக்கும்போது அது இவ்வளவு இன்கம்ப்ளீட்டா இருக்கும்போது எப்படி உன்னால இங்க இருக்கக்கூடிய பீப்புளோட ஸ்வாட் ஆக முடியும், நீ கனவு காணலாம் அதுக்குன்னு பகல்லையே காணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட நெஃபியும் பேசிட்டு இருக்க. இதெல்லாம் பாக்குறப்ப மில்லிக்கு செம்ம டென்ஷனா இருக்கும். அது மட்டும் கிடையாது, எனக்கு இப்ப புதுசா ஒரு டியூட்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்களா. இது பாக்குறப்ப நம்மளோட ஹீரோனுக்கு ஷாக் ஆயிருக்கும். எல்சா நீ எனக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணுன்னு சொல்லி நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து ஓடி போயிருப்பா. எல்சாவும் பின்னாடி தோத்திட்டே வந்திருப்பா. எல்சாவும் ஹீரோயின் நிறுத்தி நான் சொல்றது முழுசா கேளு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதை கேட்க சொல்றேன், நீயும் மத்தவங்க மாதிரி என்னால எதுவுமே முடியாது, நான் ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பக்கம் எல்சாவும் எதுவும் சொல்லிருக்க முடியாது. டக்குனு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிருப்பா. எல்சா வேற யாருமே கிடையாது, இந்த ஹவுஸ் ஆஃப் ஹேஞ்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலியோட நம்மளோட ஹீரோனோட கசின் தான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா அழுந்துட்டே போயிருப்பா. இது பாக்குறப்ப ஹீரோவுக்கு இவ சொன்னதெல்லாம் கேட்கறப்ப எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் எழுதிட்டு இருந்திருப்பான். நான் என்னோட பழைய மிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து புது மிஷன் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மில்லியை பாத்துக்கிற மிஷன் தான். இந்த மில்லியை வந்து நான் கண்காணிச்சு இவகிட்ட மேஜிக் பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும். சொல்ல போனா அப்படின்னா மில்லியோட தாத்தா தான் அனுப்புனது. மில்லிக்கு ஒருவேளை மேஜிக் பவர் இல்ல அப்படின்னா கண்டிப்பா என்ன கொலை சொன்னாங்க. ஏன்னா மில்லிக்கு ஒருவேளை மேஜிக் பவர் இல்ல அப்படின்னா மில்லியோட அம்மா வேற யாரு கூட ஏதாவது சேர்ந்து இந்த மாதிரி மில்லியை பெத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு விஷயம் பட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒருவேளை மில்லிக்கு மேஜிக் பவர் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா அவ இந்த ஹவுஸ் ஆஃப் ஹேஞ்சல் சேர்ந்தவ கிடையாது. அவளை கொல்ல சொல்லி எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. இது வரைக்கும் இந்த ஹவுஸ் ஆஃப் ஹேஞ்சல் இருந்து மில்லி எவ்வளவு கஷ்டப்பட்டா, அந்த கஷ்டத்துல தீக்கணும் அப்படின்னா அவ கண்டிப்பா செத்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மில்லி கொல்லத்துக்கு ரெடியா இருப்பான். தலைவனும் மில்லி ரூம் வந்து பாக்குறப்ப மில்லி உள்ள வந்திருக்க மாட்டா. இது பார்த்து ஹீரோ எங்க போன இந்த டைம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க சடனா
பாத்தீங்க அப்படின்னா மில்லி ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்க மாதிரியோ பின்னாடி ஏதோ ஒன்று தோத்திட்டு வர மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. இது பக்கம் நம்மளோட ஹீரோ மில்லி எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்துட்டு இருக்க ஒரு கடத்துக்கு மேல மில்லி பாத்தீங்க அப்படின்னா அங்க கூடிய ஃபிளவர் கார்டன்ல ஒரு 3 பீஸ்ட் கூட சண்டை போட்டுட்டு இருந்திருப்பா. அந்த 3 பீஸ்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லோ லெவல் பீஸ்ட். அப்படி இருக்கும்போது அதை கூட மில்லியால சமாளிக்க முடியல. மில்லி சண்டை போட்டுட்டு இருக்க இது எல்லாத்தையும் ஹீரோ பாத்துட்டு இருந்திருப்பான். எதுக்காக இந்த நைட் டைம் இந்த மாதிரி வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. தன்னோட மானபவரை எப்படியாச்சும் வெளியே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி தான் மில்லி பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் அந்த 3 பீஸ்ட் மில்லியை போட்டு அடி என்ன அடிச்சிட்டு இருந்திருக்கும். ஒரு கடத்துக்கு மில்லியால முடியாம போயிருக்கும். இது பார்த்து ஹீரோ இதுக்காக வாய் வந்து கத்த மாட்டேங்கிறா. யாராச்சும் கத்துனாங்க அப்படின்னா பக்கத்துல ஹெல்ப் பண்றதுக்கு போலீஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பா இந்த 3 பீஸ்ட்டுமே கொண்டுவாங்க. இதுக்காக வாய் வந்து கத்தவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மில்லியும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு யார் ஹெல்ப்பும் தேவையில்ல, கண்டிப்பா என்னால சமாளிக்க முடியும். அதுலயும் முக்கியமா என்னோட தலைமுடி வந்து கையெடுக்க இந்த கோல்டன் கலர் ஹேர் என்னோட அம்மா வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. சப்போஸ் ஒருவேளை என்னால மானபவர் மட்டும் அவேக்கன் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே என்னோட அம்மா வந்து தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பக்கம் நம்மளோட ஹீரோயினும் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்மளோட ஹீரோக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு. இவ ஹவுஸ் ஆஃப் ஃபேமிலி சேர்ந்தவதான். ஆனா என்ன இவ்வளவு தன்னோட மானபவர் வெளியே கொண்டாட முடியல. அப்படி இருக்கும்போது அவ தானா சொந்தமா எல்லாத்தையும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருப்பா. டாக்டர் நம்மளோட ஹீரோ தன்னோட எபிலிட்டி யூஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய 3 மான்ஸ்டர் போட்டு குழந்தை கட்டி இருப்பான். இது பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராவே இருந்திருக்கும். இது பார்த்து ஹீரோயினோ நீ எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உன காப்பாத்துறதுக்காக இங்க வந்துட்டேன், என்ன கொஞ்சம் லேட்டா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கி விட கை கொடுத்திருப்பான். ஹீரோயினும் கையை கூட கொடுக்காம தலைப்பாட்டி வச்சுட்டு இருப்பாளா. ஹீரோயினுக்கு யார் உதவியுமே இல்லாம தன்னால எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் ஹீரோயின் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் கிட்ட அவளோட கையை பிடிச்சிக்கிட்டே நான் உன்னோட சைட்ல இருக்கிறதுக்கு நீ நான் லவ் பண்ணும், அதுலயும் முக்கியமா நான் உன்னோட லைஃப்ல ஒரு பாட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்ல இது கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆயிருப்பா. இதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லா விஷயமும் தெளிவாக புரியுது. அப்படி இருக்கும்போது நீ எந்த அளவுக்கு பெயின் அனுபவிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியுது. அதனால நானும் கூட இருக்கணும் ஆசைப்படுறேன். நான் உனக்கு கண்டிப்பா நல்லாவே பாத்துப்பேன் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை கூட பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்கறப்ப நம்மளோட ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பா. இது பார்த்தோன்னே நம்மளோட ஹீரோ அப்ப நீ என்னோட லைஃப் அப்படின்னா நானும் உன்னோட லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலை கூட பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு போஷனை குடிச்சிருப்பான். குடிச்சிட்டு ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிருப்பான். ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா டக்குனு மயக்கப்பட்டு விழுந்திருப்பா. ஹீரோயினோ நான் இப்ப லவ்ல வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலைவியை யோசிச்சுட்டு இருக்க ஹீரோ ஹீரோயினை செக்அப் பண்ணிட்டு வந்திருப்பானா. இது பாக்குறப்ப ஹீரோயின் இதுக்காக இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்பதான் நான் என்னோட மானப்பவர் வந்து உனக்கு கொடுத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இது கரெக்டா செட் ஆகும் அப்படின்னா உன்னோட லைஃப்கே ரிஸ்கா போயிடும். அதனாலதான் இது ஒரு ரெகுலர் செக்அப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ செக் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இது கொஞ்சம் கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்ல என்ன பண்றது எனக்கு அப்படிதான் இருக்கு, என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட டியூட்டர் தானே, அந்த கடமையில தான் நான் இப்ப இருக்கேன், கண்டிப்பா நான் உன்னோட ஃபுல் பாடி செக் பண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ செக் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினோ சரி ஓகே ஃபுல்லா செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செக் பண்ணி முடிச்சிருப்பான். பரவாயில்ல முன்னதுக்கு இப்போ உடம்பு எல்லாத்தையுமே ஏத்திக்கிச்சு. சொல்ல போனா இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய மான பவர் பார்த்தா அப்படின்னா ஒரு சாமரையோட மான பவர் என்னோட மான பவர் அத்தா அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டு இந்த பக்கம் ஹீரோயின் சிரிச்சிருப்பான். சாமரையோட மான பவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா, ஆனா ஹவுஸ் ஆஃப் ஏஞ்சலஸ் சேர்ந்தவங்க எல்லாத்துக்கும் பார்த்தா அப்படின்னா பெலடனோட மான பவர் தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான் வரும். அதனால இந்த விஷயத்தை யார்ட்டும் சொல்லாம சீக்கிரட்டா வச்சிரு அப்படின்னு சொல்ல இது கேட்ட ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஹீரோயின் எதுக்காக எனக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான். அது டைம் வரும்போது நானே சொல்றேன் அப்படின்னு இந்த பக்கம் ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயின் செம்ம குஷியா இருப்பா. எனக்கு மான பவர் வந்துருச்சு, நான் கண்டிப்பா இனிமே சூப்பரா வந்து சண்டை போட போறேன், ஸ்கூலுக்கு எல்லாம் போக போறேன், கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் குதிச்சிட்டு இருக்க ஹீரோ நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்துட்டேன். இந்த பவர் கிடைச்ச விஷயத்த நீ யார்ட்டுமே சொல்லவும் கூடாது. அதுலயும் முக்கியமா இப்போ ஒரு வாரத்துல பார்த்தா அப்படின்னா ஒரு பெரிய டோர்னமெண்ட் வரப்போகுது. அந்த டோர்னமெண்ட் வரைக்கும் உன்னோட ட்ரைனிங்கும் சரி உனக்கு மான பவர் கிடைச்ச விஷயத்தையும் சரி யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல இது கேட்டு ஹீரோயின் ஷாக்கா இருப்பா. என்னடா கொடுக்கதையும் கொடுத்துட்டு யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல இருந்திருப்பா. தலைவி அங்க வந்து கிளம்பலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்க அப்படின்னா நெஃபி வந்திருப்பா. நெஃபி வந்துட்டு ஹே என்ன பண்ணிட்டு இருக்க, ஓ இந்த புக் நல்லா இருக்கு, இந்த புக் நான் எடுத்துக்கிறேன், உன்ன மாதிரி ஒரு யூஸ்லெஸ் கிட்ட இந்த புக் இருக்கிறதுக்கு என்கிட்டயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி பாத்தீங்க அப்படின்னா அந்த புக் எடுத்துட்டு அங்க கிளம்பி போயிருப்பாங்க. இது பாக்குறப்ப நம்மளோட ஹீரோனுக்கு கோவம் வந்திருக்கும். சரி ஓகே ஹீரோ சொல்லிட்டா கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவி அமைதியா வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரெண்டு பேருமே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோவோ அவையே அப்படி உங்ககிட்ட பண்றா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா அவ எப்பயுமே அப்படிதான் சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வேவு பார்த்தது போது கொஞ்சம் வெளியே வந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின்ல பார்த்த பொண்ணு கூட பாத்தீங்க அப்படின்னா எல்சா வந்திருப்பாங்க. இது பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக்கா இருப்பா. எல்சா நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அந்த ட்ரெயின்ல வந்த பொண்ணு நம்மளோட ஹீரோ பார்த்துட்டு ஓஹோ நீங்க தானே ஹீரோயினோட டியூட்டர், நான் நினைச்சு கூட பார்க்க நீங்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல போன அப்படின்னா நான் தான் எல்சாவோட டியூட்டர், என்னோட பேர் வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் ட்ரைனிங் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் கண்டிப்பா முடியாது என் கையை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லியிருப்பான். இது பார்த்தோன்னே அந்த ரோஸும் ஷாக்கா இருப்பா. ட்ரெயின்ல வரும்போது நான் தான் இருந்தேன், இங்க வந்து விட்டு அப்படி மாட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க ஹீரோவும் சேர்ந்து ட்ரைனிங் கொடுக்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ரோஸும் சரி ஓகேடா நடக்க போற டோர்னமெண்ட்ல கண்டிப்பா எல்சா தான் ஜெயிக்க போறா, கண்டிப்பா நீங்க தோக்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் அங்க கிளம்பி போயிருப்பாங்க. அப்படியே அந்த டோர்னமெண்ட்கான ட்ரைனிங் எல்லாமே போயிட்டு இருக்கு. டோர்னமெண்ட்கான நாள் வந்திருக்கு. ஹீரோவும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஹீரோயின் பயத்துல இருந்திருப்பா. நம்ம உள்ள போயிட்டு சண்டை போட்டு தான் ஆடுமா சொல்ல போனோம் அப்படின்னா இத்தனை பேருக்கு முன்னாடி சண்டை போட்டதே கிடையாது, ஃபர்ஸ்ட் எனக்கு சண்டை போடவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோனோட அப்பா வந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு போய் பேசணும் அப்படின்னு தான் தோணி இருக்கும். ஆனா ஹீரோயின் எதுவுமே பண்ணிருக்க மாட்டா. ஹீரோயினோ சரி ஓகே இதுக்குள்ள போய் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க ஹீரோ உள்ள போய் தான் அப்படின்னு சொல்லியிருக்க அப்படியே கட் பண்ணி உள்ள வந்து பாக்குறப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய போட்டிக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினோ கண்டிப்பா என்னால முடியாது, கண்டிப்பா நான் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலையும் பாத்தீங்கன்னா பயத்துல உட்காந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு நெஃபி வந்திருப்பா. நெஃபி வந்துட்டு ஒரு புள்ள பூச்சியான நீ உனக்கு நீங்க வேலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பா. சொன்னது மட்டும் இல்லாம நம்மளோட ஹீரோயினை பயங்கரமா அசிங்கப்படுத்திருப்பாளா. இது பார்த்தோன்னே ஹீரோ செம்ம டென்ஷனா இருப்பா. ஹீரோவோ இப்ப சொன்ன வார்த்தையெல்லாம் திரும்ப எடுத்துக்கிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்டு போல அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டோட நெஃபியோ ஒரு சாதாரண காமன் மேனா இருக்க நீ எப்படி இந்த அளவுக்கு என்கிட்ட பேச முடியும், அதுலயும் முக்கியமா நான் யார் தெரியுமா நோபல் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி பாத்தீங்க அப்படின்னா ஓவரா சவுண்ட் விட்டுட்டு ஹீரோ அடிக்க வந்திருப்பா.
டக்குனு பாத்தீங்கன்னா ஹீரோயின் குறுக்கு வந்துட்டு யார் மேல கை வைக்க வர அவர் எவ்வளவு பெரிய டியூட்டர் தெரியுமா அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவர் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த காம்படிஷன்ல உன்னை ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பா. இதை பார்த்த நெஃபியோ உன்னை காம்படிஷன்ல சந்திக்கிற அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருப்பா. ஹீரோ முன்னதுக்கு பரவாயில்ல ஸ்ட்ராங் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோயினோ நான் இப்ப என்ன வாத சொல்லிட்டேன் அது இத்தனை பேருக்கு முன்னாடி என்ன பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா திரும்ப புலம்பிட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணி டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டோர்னமெண்ட் கெஸ்டா பாத்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா வந்திருப்பாங்க, ஹீரோனோட தாத்தா வந்திருப்பாங்க. கீழே பாத்தீங்கன்னா ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பானா இது இவங்க ரெண்டு பேருமே பாத்துருப்பாங்க. ஹீரோவும் இந்த காம்படிஷனுக்கு அப்புறம் ஹீரோயின் மேல இருக்கக்கூடிய உங்களோட தாட்ஸ் வந்து கண்டிப்பா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இது வந்து ஒரு டீம் காம்படிஷன். ஒன்னு வந்து நெஃபியோட டீம் வந்திருக்கும், இன்னொரு வந்து மில்லியோட டீம் வந்திருக்கும். இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னா சைமல்டேனியஸ்ல அவங்களோட இடத்தையும் அவங்க பாதுகாத்துக்கணும், ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எனிமியோட இடத்தையும் போய் அட்டாக் பண்ணி அந்த இடத்தை வந்து கான்கவர் பண்ணணும். இதுதான் இவங்களோட எய்மாவே இருந்திருக்கும். அதன்படி இவங்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் மில்லியோட டீமும் பயங்கரமா சண்டை போட்டு வந்திருப்பாங்க. அந்த பக்கம் நெஃபி பாத்துட்டு இருந்திருப்பா. மில்லி நீ அங்க தானே இருக்க, கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். இது பார்த்து மில்லியும் நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்துட்டு இருந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சண்டை போட வந்துட்டு இருந்திருப்பாங்க. நெஃபி பாத்தீங்க அப்படின்னா உனக்கு எந்த மேஜிக் பவருமே கிடையாது, எந்த மான பவருமே கிடையாது, நீ வேஸ்ட், உனக்கு இந்த ஸ்கூல்ல இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நெஃபியும் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட மான பவர் யூஸ் பண்ணி அந்த பாண்டை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ண வந்துட்டு இருந்திருப்பா. இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட கத்தி வச்சு அதுல மேஜிக் பவர் யூஸ் பண்ணிருப்பா. இதை பார்த்து அவங்க ஷாக்கா இருப்பாங்க, அட்டாக் பண்ணிருப்பா. இது பார்த்து நெஃபியால நம்பவே முடியல, இவளால எப்படி மான பவர் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா மான பவர் யூஸ் பண்ணி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருப்பா. இது வந்து நம்மளோட ஹீரோ பாத்துட்டே இருந்திருப்பான். ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா அவளோட ஃபுல் மேஜிக் பவர் யூஸ் பண்ணிருப்பா. இந்த பக்கம் நெஃபியால நம்பவே முடியல, இவளால எப்படி மான பவர் யூஸ் பண்ண முடியும், இவ ரொம்ப யூஸ்லெஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா சண்டை போட்டு வந்திருப்பாங்க. நெஃபியும் இதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது, நீ ஏதோ கோக்குமாக்கு வேலை செஞ்சிருக்க, அதனால தான் உனக்கு இந்த மான பவர் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு, நீ ரொம்ப யூஸ்லெஸ்ஸான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நெஃபி பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பா. இதனால ஹீரோனுக்கு சம்மாடி பட்டிருக்கும். தலைவி பாத்தீங்க அப்படின்னா கீழே விழுந்துட்டு முடியாம இருக்கும்போது நீ தோத்துட்டுன்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா முடியாது, நான் தோக்க மாட்டேன், என்னோட டியூட்டரான ஹீரோ என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, கடைசி வரை போராடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நானும் கடைசி வரை போராடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் பயங்கரமா சண்டை போட்டு வந்திருப்பா. இது என்ன பாக்குறப்ப ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். சின்ன வயசுல இப்போ வரைக்கும் நம்மளோட ஹீரோயின் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்துல வச்சுதான் இப்போ மான பவர் யூஸ் பண்ணி சண்டை போட்டு இருக்கா அப்படின்னு நம்மளோட ஹீரோ பாத்துட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மான பவர் பாத்தீங்க அப்படின்னா டக்குனு ஆஃப் ஆகி போயிருக்கும். இது பாக்குறப்ப ஹீரோ ஷாக்கா இருப்பான், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயின் விட்டு கொடுத்துருக்க மாட்டா, பயங்கரமா சண்டை போட்டு இருக்க. நெஃபியோ என்னதான் பூனை புலி வேஷம் போட்டாலும் அது கண்டிப்பா புலியாகாது, அதே மாதிரி தான் நீயும், நீ பூனை விட கேவலமான ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நெஃபி பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா கேவலப்படுத்தி இருப்பா. அது மட்டும் இல்லாம ஹீரோனோட ஸ்வாடி உடைச்சிருப்பாளா. இந்த பக்கம் ஹீரோக்குள்ள ஷாக் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவானே தெரியல அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. நெஃபியும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தன்னோட வாண்ட் எடுத்துட்டு வந்திருப்பா. இதை பார்த்த ஹீரோயினோ கண்டிப்பா நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ யூஸ் பண்ண வின் பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்டாக் வந்து டக்குன்னு யூஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய நெஃபியை வந்து அடிச்சிருப்பா. இதை பார்த்த ஹீரோ ஷாக்கா இருப்பான். அப்ப எனக்கே தெரியாம நைட் ஃபுல்லா என்னோட டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாத்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா முன்னேறி போக ஆரம்பிச்சிருப்பா. நிறைய பேர் தடுக்கிறதுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோனோட டீம் சேர்ந்த மத்தவங்க எல்லாருமே நிக்காத போ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினை வந்து போக சொல்லிட்டு நெஃபியோட டீம் மெம்பர்ஸ் வந்து தடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்தை நோக்கி ஓடி இருப்பா. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் ஜெயிச்சிட்டா. ஹீரோயின் ஹீரோ பார்க்க வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அசால்ட்டா நம்மளோட ஹீரோயினை தூக்கி இருப்பானா. ஹீரோயின் நான் ஒண்ணு சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல எப்படியோ நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாராட்டிட்டு இருக்க. அந்த வழியே மெல்லியோட அப்பாவும் வந்திருப்பாங்க. அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா மெல்லியை தாண்டி போயிருப்பாங்களா. இதை பார்த்த மெல்லியும் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்ல, ஹே என்ன ஒரு போட்டியில் ஜெயிச்ச உடனே எல்லாமே ஜெயிச்சு அப்படின்னு நினைக்கிறியா, என்கிட்ட நீ பேசணும் அப்படின்னா இந்த மொத்த டோர்னமெண்ட்லயும் ஜெயிச்சிட்டு வந்து பேச அப்படின்னு சொல்லிட்டு மெல்லியோட அப்பா வந்து கிளம்பி போயிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி கண்டிப்பா ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பார்க்கும்போது ஹீரோ கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணி நெஃபி பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்திருப்பா. நெஃபி ஹீரோயினை பார்த்துட்டு இந்த இது உன்னோட புக்கு தான், நான் படிச்சு முடிச்சிட்டு நீயே வச்சிரு அப்படின்னு சொல்ல, இது கேட்டு இந்த பக்கம் ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பா. நெஃபி வந்துட்டு அப்புறம் நான் உன்ட்ட ஒரு அனுப்பி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி அங்க கிளம்பி போயிருப்பா. சொல்ல போனா அப்படின்னா நெஃபிக்கு வந்து ஹீரோயினை பிடிக்கும், பட் என்ன ஹீரோயினுக்கு எந்த பவரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்தா மத்தவங்க நம்மள அப்படிதான் பாப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதனால நெஃபி வந்து நம்மளோட ஹீரோயின் கூட சேராம வந்திருப்பா. நெஃபி அங்க கிளம்பி போயிருப்பா. அப்படியே கட் பண்ணி அடுத்த போட்டியில ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா இல்சா தான் வந்திருப்பா. இல்சாவும் பாத்தீங்க அப்படின்னா அவளோட பேரடன் பவர் வந்து யூஸ் பண்ணிருப்பா. பேரடன் மேன பவர் யூஸ் பண்ணும்போது அவ பாக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா வேற மாதிரி இருந்திருப்பாளா. இது பார்த்து இவங்களும் ஷாக்கா இருப்பாங்க, என்ன பண்ணு தெரியாம முடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோ தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ் வந்து காமிச்சு இந்த ட்ரெஸ் பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு, நான் ஃபெஸ்டிவலுக்கு போட்டுட்டு போகணும், இதே மாதிரியான ட்ரெஸ் எல்லாருமே போட்டுட்டு வருவாங்க, இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது பார்த்த ஹீரோவா எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல, என்ன சொல்ல போனோம் அப்படின்னா நான் இது வரைக்கும் எந்த ஃபெஸ்டிவலும் கலந்துக்கிட்டதே கிடையாது, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் கிடையாது, இந்த ட்ரெஸ் வேணும் எனக்கு போட்டு காமி நான் அதை பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்ட ஹீரோயினோ கண்டிப்பா முடியாது, என் உடம்பு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணது நீதான்டா, அப்படி இருக்கும்போது என்னோட ஹைட் வெயிட் அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருந்திருப்பா. ஹீரோவோ நான் திரும்பவும் சொல்றேன் இந்த ட்ரெஸ் வேணா போட்டு காமி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் கண்டிப்பா முடியாது, ஏன்னா இந்த ட்ரெஸ் வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாருமே போட்டுட்டு இருந்திருப்பாங்க, நானும் எல்சாவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டே ஜாலியா சுத்தலாம் சொல்லி பாக்குறோம், அதனால இந்த ட்ரெஸ் இப்ப என்னால போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி இது பக்கம் எல்சோட வீட்டுல தான் காமிக்கிறாங்க. எல்சோட வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்த ஒருத்தங்களும் அவங்க மேடா இல்ல அம்மாவான்னு தெரியல, அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா நீ போட்ட சண்டை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்சாவை பாராட்டிட்டு, ஆனா எல்சாக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த சந்தோஷமும் கிடையாது, எல்சாவும் சோகமா தான் உட்காந்துட்டு இருந்திருப்பா. அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து ட்ரெஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கும் போது இது பார்த்தா அவங்களோ என்ன இந்த ட்ரெஸ் இவ்வளவு முக்கியம் இருக்கு, அதுலயும் முக்கியமா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கண்டிப்பா எல்சா போட மாட்டா, அதுக்கு பதிலா புது ட்ரெஸ் கொடுக்குறேன், இந்த ட்ரெஸ் கூட போய் யாருக்காச்சும் ஒருத்தர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி அந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்திருக்கு, எல்லாருமே வந்திருப்பாங்க. ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்க மாட்டான், ஹீரோக்கு எங்கேயே வெளியே வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருப்பான். ஃபெஸ்டிவல் முடியும் போது கண்டிப்பா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ராமிஸ் பண்ணிருப்பான். அப்படியே கட் பண்ணி எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்சா வந்திருப்பா. எல்சா பார்த்த மத்தவங்க எல்லாருமே ட்ரெஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் சொல்லியிருப்பாங்க, மீதி பேரு பணம் இருக்குன்னு திமில்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்சாவை குறைதான் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்மளோட ஹீரோயின் பாத்துட்டே இருந்திருப்பா. எல்சாவும் அங்க கிளம்பி போயிருப்பாளா. இது பாக்குறப்ப ஹீரோயின் இது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறப்ப எல்சாவும் பாத்தீங்க பயங்கரமா வந்துட்டு இருப்பா. நான் இந்த ட்ரெஸ் கேட்கவே
இல்ல, என்னோட வீட்டுல தான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க, அதனாலதான் நானே போட்டு வந்தேன், என்ன எதுக்காக யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட எல்சாவும் பாத்துட்டு இருக்க ஹீரோயின் கிட்ட வந்திருப்பா. டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. அந்த மம்மி மனுஷனும் வந்திருப்பான். அவனும் மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி இது பக்கம் நம்மளோட ஹீரோயின் கண்ணை முடிச்சிருப்பா. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அவன் உட்காந்துருப்பானா. இது பார்த்து நம்மளோட ஹீரோயின் மான பவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனோட பேட் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோனோட கையில இருந்திருக்கும். இதனால பாத்தீங்க அப்படின்னா மான பவர் யூஸ் பண்ணி இருக்க முடியாது. இது பார்த்து ஹீரோயின் யா நீ எதுக்காக இங்க வந்திருக்க, சொல்ல போனா அப்படின்னா நீ கிட்ட ஒரு பீஸ்ட் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் பீஸ்ட் எல்லாம் கிடையாதுப்பா, நானும் ஒரு ஹியூமன் தான், சொல்ல போனா அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நீ தூக்கிட்டு வந்திருக்கேன், அங்க இருக்கக்கூடிய எல்சாவை தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்சாவை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அவளோட மான பவரை உன்னோட உடம்புக்கு டிரான்ஸ்பர் பண்ண போறேன், சொல்ல போனா அப்படின்னா இதுல அவ சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மம்மி சொல்லியிருப்பான். அதுலயும் முக்கியமா நாம இப்ப எங்க இருக்கும் தெரியுமா, இது ஒரு மியூசியம். இந்த மியூசியத்துல சுத்தி எங்க பார்த்தாலும் என்னோட ஆளுங்க மட்டும் தான் இருக்காங்க, அதனால கண்டிப்பா உங்க ரெண்டு பேர்த்தால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்சாவும் கண்முழிச்சு பாத்துருப்பா. கண்முழிச்ச உடனே எல்சா பயங்கரமா கத்திருப்பா. ஏன்னா எல்சா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லோ லெவல் பீஸ்ட்னா ரொம்ப பயம். சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் எல்சா மாறவே இல்ல. இது பார்த்து ஹீரோயினும் கண்டிப்பா நான் தான் எல்சாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவியும் பாத்தீங்க அப்படின்னா அகர்கோடி சுத்தி எடுத்து டைனோசரோட எலும்பு கூட அடிச்சு கீழே வைக்க பாத்துட்டு இருந்திருப்பா. இது பார்த்து அங்க மம்மியோ நீ பண்றது எல்லாமே வேஸ்ட், சுத்தி முத்தி ஏழங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா டைனோசர் எலும்பு கூட கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா எல்சா சுத்தி இருக்க லோ லெவல் பீஸ்ட் மேல வந்திருக்கும். நம்மளோட ஹீரோயின் எல்சாவை காப்பாத்திட்டு அங்க இருந்து கூட்டிட்டு வந்திருப்பா. இந்த மம்மி மனுஷனும் எனக்கு ஓட விட்டு வேட்டையாடல தான் வெறுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களை பிடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் எல்சா ஹீரோயினோ இந்த மேப் பாத்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் எச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க இங்க இருந்து நம்மளால எப்படி தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்சா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நம்மளோட மான பவர் வேணா அவள் லாக் பண்ணி வச்சிருக்கான், ஆனாலும் நம்மளால எல்லாமே கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் கிழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிழிச்சிருப்பா. அங்க இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாம் பாத்துட்டு கண்டிப்பா இந்த வெப்பன்ஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா எல்சாவோட கிரீடத்தை எடுத்துருப்பா. அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 லோ லெவல் பீஸ்ட் வந்திருக்கும். அதுவும் எல்சா அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா எல்சாவோட கிரீடத்தை உடைக்கும் போது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மான பவர் கொஞ்சம் வெளியே வந்திருக்கும். அதை வந்து நம்மளோட ஹீரோயின் யூஸ் பண்ணி அங்க வந்து ஃபயர் உருவாக்கி இருப்பா. அதை வச்சு அந்த 3 லோ லெவல் பீஸ்ட் அட்டாக் பண்ணிருப்பா. அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து எல்சாவை காப்பாத்திட்டு போகும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த மம்மி வந்திருப்பான். ஹே பரவாயில்லப்பா, உங்க ரெண்டு பேர்த்தால இங்க தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போராடுறீங்களே, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மம்மி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் எல்சாவும் கீழே அடிபட்டு வந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா அட்டன் டைம்ல எங்க இருக்கக்கூடிய மம்மி பாத்துருப்பாங்க. இதை பார்த்து அவனே ஷாக் இருப்பான். இந்த ரெண்டு கண்கள் கண்டிப்பா உங்க ரெண்டு பேரும் இப்போ உயிரோட விட்டா அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு பெரிய ஆபத்தா வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேரும் இங்கே கொல்ல போறோம் அப்படின்னு நம்மளோட மம்மி பாத்தீங்க அப்படின்னா அவனோட மேஜிக் பவர் எடுத்து அட்டாக் பண்ண வந்திருப்பா. டக்குனு ஒரு சவுண்ட் கண்டிப்பா உணர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூடிய எக்ஸிட் டோர்லாம் உடைச்சிக்கிட்டு நம்மளோட ஹீரோவும் அது இல்லாம ரோஸ் ரெண்டு பேருமே வந்திருப்பாங்க. இதை பார்த்து அங்க மம்மியும் இவனா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. ரகலைகள் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அத்தனை லோ லெவல் பீஸ்டையும் போட்டு பொழந்து கட்டி இருப்பா. கேப்படாம பயங்கரமா சண்டை போட்டு இருந்திருப்பா. மம்மியும் சரி ஓகே இவங்க எல்லாமே பாத்துப்பாங்க, நம்ம இங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் அங்க எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி பாத்துருப்பான். டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ எடுத்து வந்து லாக் பண்ணிருப்பான். ஹீரோ பார்த்தோன்னே அவன் வந்துட்டு சரி ஓகே உன்னை தடுக்கிறதுக்கு நான் இதை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படி ஏதோ ஒரு பொருள் மேல ஊசி குத்தி அதை தூக்கி போட்டுருப்பா. அது என்ன ஒரு மிகப்பெரிய டிராகனா வந்து இருக்கும். இது பார்த்தோன்னே ஹீரோ ஷாக்கா இருப்பான். இது மனுஷங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பீஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்துட்டு இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா சண்டை போட்டு இருக்கும். ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டாலும் ஒரு பக்கம் டிராகன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும், இந்த பக்கம் மம்மி அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். சொல்ல போனா அப்படின்னா ரெண்டு பேத்தையும் தனியால நின்று நம்மளோட ஹீரோ சமாளிச்சுட்டு இருப்பான். இதனால பாத்தீங்க அப்படின்னா ஹீரோட கையை வந்து வெட்டப்பட்டு கீழே வந்திருக்கும். ஒரு கையை பிடிச்சு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா இப்ப கூட விட மாட்டா, கண்டிப்பா சண்டை போட்டே திருவா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா சண்டை போட்டு இருக்கு. அந்த டிராகனும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோ பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கும். இதனால பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மம்மி முடிவு பண்ணிட்டு எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு சாவணும், நான் அப்பயே உங்களை ஈஸியா கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் அங்க கிளம்பி போயிருப்பான். போறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த டிராகனும் பயங்கரமா கத்தி இருக்கும். என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனு திரும்பி பாத்துட்டே இருந்திருப்பான். அந்த டிராகன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முடியாம கிட்ட ஓவர் பவர் ஆகி அந்த டிராகனே பாத்தீங்க அப்படின்னா வெடிச்சு செதறி இருக்கும். என்னடாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா தன்னோட லிமிட் வந்து பிரேக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பான். இது பார்த்து இந்த பக்கம் மம்மி ஷாக்கா இருப்பான். நீ யாரா நீ அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. ஹீரோ தன்னோட கையை எடுத்து திரும்ப ஓட்ட வச்சிருப்பான். இதை பார்த்தோன்னே கன்ஃபார்மே ஆயிடுச்சு இவன் ஹியூமனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குனு வந்து மம்மி லாக் பண்ணிருப்பான். இதை பார்த்து அவனும் ஷாக்கா இருப்பான். நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா அதை கண்டுபிடிச்சிட்டு நான் ஹியூமன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹாஃப் வேம்பியர் அப்படின்னு சொல்ல இது கேட்டு அவனும் ஷாக்கா இருப்பான். ஒரு வேம்பியர் இங்க இருக்கக்கூடிய அந்த பொண்ணு கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. உண்மையை சொல்ல போன அப்படின்னா அந்த பொண்ணை கொல்றதுக்கு நான் தான் வந்தேன், ஆனா என்ன இப்ப அவளை என்னால கொல்ல முடியல, அவ கூட இருந்து அவளை பாத்துக்க போறேன், நீ இல்ல உன்னை அனுப்புற அந்த கூட்டத்துக்கே போய் சொல்லு நான் அந்த மாதிரி அந்த பொண்ணு கூட இருக்க அப்படின்ட்டு ஏன் வரான்னு சொல்லிட்டு நானும் பாக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் அவன் உயிரோடு விட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருப்பான். இதெல்லாம் பார்த்த மம்மி என்ன படம் தெரியுமா, தலைவனு பாத்தீங்க அப்படின்னா முடிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தோட தலைவனுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. நம்மளோட கூட்டத்தை சேர்ந்த மம்மியை எவ்வளவு அட்டாக் பண்ணிருக்கான், அட்டாக் பண்ணது மட்டும் கிடையாது எவன் வந்தாலும் நான் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சவாலை விட்டுருக்கான். அவனோட பேர் வந்து கூப்பா. எனக்கு தெரிஞ்சு அவனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்க் போட்டு உட்காந்துருப்பான். தலைவனு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நல்லாவே தெரியும் அவனை பத்தி முழுசா தெரிஞ்சவன் என்ன தவிர வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனு பாத்துட்டு இருக்க. கண்டிப்பா இந்த மிஷனை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓடி போடணும்னு சொல்லிருப்பான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பேலஸ்ல அங்க இருக்கக்கூடிய ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்திருக்குமா. இந்த பக்கம் ஹீரோயினோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்னும் பிரச்சனை இல்ல வந்தானுங்க சும்மா லைட்டர் எடுத்து தட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோவும் நான் கொடுத்த ப்ராமிஸ் படி சீக்கிரம் வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது நீ சொன்ன மாதிரி நான் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்ட ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா செம ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. எல்சாவும் சின்ன வயசா இருக்கும்போது காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிருப்பா. அவளும் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட அம்மாவை தேடி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நரி மாதிரி ஒன்று வந்திருக்கும். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா எல்சா அட்டாக் பண்ண வரும்போது குறுக்க வந்து நம்மளோட ஹீரோயின் வந்திருப்பா. ஹீரோயின் வந்து தடுத்திருப்பா. அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்சாவுக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா அப்படின்னா எல்சாவுக்கு ஹீரோயின் வந்து ஒரு அக்கா மாதிரி ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா அந்த காட்டு விட்டு கிளம்பி வந்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்சாவும் ஹீரோட ரெண்டு பேரும் ஒட்டுக்கா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோனோ அவன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்பதான் நம்மளுக்குள்ள எந்த சண்டையுமே இல்ல, நம்ம எப்பயும் போலவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்சாவும் சொல்ல ரெண்டு பேருமே சந்தோஷமா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இதுல நம்மளோட ஹீரோவும் அது இல்லாம ரோஸ் பாத்துட்டு வந்திருப்பாங்களா ஹீரோவும் அவங்க ரெண்டு பேரும் நடந்து போது சரி நீ
எதுக்காக நீ இப்படி பிடிச்சி வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் ரோஸ் ஹீரோட கையை டைட்டா பிடிச்சிட்டு வந்துட்டு இருப்பா. அதுல என்ன இருக்கு, நம்ம 2 பேருமே இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நீ தனி நான் தனி, என் கிட்ட எல்லாம் வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த மெய்ட் லேடியும் 2 பொட்டி தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான டோர்னமெண்ட் வரப்போது. அந்த டோர்னமெண்ட் பக்கத்து ஸ்கூலுக்கும் இவங்களுக்கு நடக்க போகுது. அது வந்து லூனா டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய 2 பேர் வந்து செலக்ட் ஆவாங்க. மீதி 2 பேர் வந்து அவங்களே செலக்ட் பண்ணோம். இவங்க 4 பேருமே பாத்தீங்க அப்படின்னா 7 நாள் இங்க ட்ரையல் எடுத்துக்கணும். ட்ரையல் எடுத்துட்டு ட்ரையல் முடிஞ்சு விட்டு அவங்கள யார் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரேட்டிங் தருவோம். அந்த ரேட்டிங் படி அவங்க தான் அது கேப்டனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட அகாடமியோட பிரின்சிபால் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இன்னொரு அகாடமி சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா செம்ம டேலண்டான பர்சனா வந்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி நம்மளோட ஹீரோயினும் அங்க இருக்கக்கூடிய எல்சா கிட்ட நீ பேசாம என்னோட டீம்ல வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினை கேட்கும்போது நம்மளோட எல்சாவை ஏதோ சொல்ல வந்திருப்பா. டக்குனு பாத்தீங்க அப்படின்னா நெஃபி வந்திருப்பாளா. இவங்க எல்லாருமே திரும்ப அந்த மீட்டிங் வந்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இதுல யார் பேர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு அந்த கவரை எடுக்கிறப்ப இந்த ஹாரி பாட்டர்ல சம்பந்தமே இல்லாம தலைவனோட பேர் ஒரு இதுல வந்திருக்கு தெரியுமா, அந்த விளக்குல இருந்து. அதே மாதிரியே தான் இந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம நம்மளோட ஹீரோயின் அது இல்லாம எல்சாவோட பேர் வந்திருக்கும். இது பார்த்து இவங்க 2 பேருமே ஷாக்கா இருப்பாங்க. சுத்தி இந்த மத்தவங்க எல்லாருமே இதுக்கு வாய்ப்பே கிடையாது, எப்படி இவங்களால அதுல போய் சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் பாக்குறப்ப நம்மளோட ஹீரோயினுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சுத்தமாவே தெரியல. பிரின்சிபாலும் சரி ஓகே பேரே வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் நம்மளோட ஸ்கூல் சார்பா சண்டை போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உங்களோட டீம்ல 4 பேர் தேவை. அப்படி இருக்கும்போது அடுத்த 2 பேர் நீங்க செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் ஹீரோயின் யாரை செலக்ட் பண்ணதே தெரியாம முடிச்சிட்டு இருக்க. ஹெவி பாத்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்க நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இன்னொரு பொண்ணு நானும் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல மொத்தம் இவங்க 4 பேருமே ஒரு டீமா இருப்பாங்க. இந்த 4 பேருக்கு நடுவுல ஒரு சின்ன ட்ரையல் மிஷன் மாதிரி நடக்க போகுது. அதுல வந்து யார் கேப்டன் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பிரின்சிபால் சொல்லிட்டு அவங்களும் உங்களால இந்த ட்ரையல் மிஷன் முடிவு இந்த இடத்துக்கு வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரியர் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வெளியே போயிட்டு இருப்பாங்க. போறப்ப கூட கண்டிப்பா ஹீரோயின் ஏதோ பிராட் பண்ணிருக்கா, அவ ஏதோ பிராட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாரும் ஹீரோயினை கோசம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இது பாக்குறப்ப ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணீர் விட்டு வந்துட்டு இருக்க. இது பார்த்து ஹீரோ எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்மளால பரவாயில்ல நான் உனக்கு கண்டிப்பா நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இவங்க பாத்தீங்க அப்புறம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டு வந்திருப்பாங்க. சொல்ல போனா அப்படின்னா நெஃபியே நம்மளோட ஹீரோயினை அசால்ட்டா அடிச்சு போட்டுப்பா. உனக்கு என்னாச்சு, போன மேட்ச்ல நல்லாவே சண்டை போட்ட, இப்ப என்ன உன் ட்ரைனிங் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ கேட்டிருப்பா. அது மட்டும் கிடையாது மத்த எல்லாமே பேசிட்டு இருக்க. அங்க வந்து இன்னொரு படம் சரி ஓகே நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா இதைய பத்தி யோசிச்சுட்டு இருந்திருப்பா. தலையும் பாத்தீங்க அப்படின்னா தனியா உட்காந்துட்டு இருந்திருப்பா. அந்த இடத்துக்கு இன்னொரு ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு பொண்ணு வந்திருப்பா. அந்த பொண்ணு வந்துட்டு உன்னை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன், சொல்ல போனா அப்படின்னா உனக்கு மானபவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே பார்த்துட்டு இருந்தப்ப டக்குனு உன்னோட மானபவர் வந்து நீ எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அசால்ட்டா மேல வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது, என்னால எல்சாவை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தலைவி யோசிச்சுட்டு இருந்திருப்பா. அந்த பொண்ணு யோசிச்சுட்டே இருந்தா மட்டும் ஒண்ணும் மாற போறது கிடையாது, நீ போயிட்டு உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவியும் கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு அங்க கிளம்பி போயிருப்பா. இது பார்த்த ஹீரோனு யாரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ அங்க வந்திருப்பான். ஆமா அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு சுத்தமா ஐடியா கிடையாது, ஆனா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அது பக்கத்து ஸ்கூல் பொண்ணு அப்படின்னு சொல்ல இது கேட்டு அங்க இருந்து ஹீரோ ஆடி பாவி அதுக்கு வேச பத்தி சொல்லமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மெய்டு யாருக்கும் தெரியாம ரகசியமா போயிட்டு இருந்திருப்பாங்க. எல்சாவோட மெய்டு தான். இது வந்து நம்மளோட ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சிட்டு ஆமா எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சும்மா வாக்கிங் போறேன் அப்படின்னு சொல்ல வாக்கிங் போற நீங்க எதுக்காக இவ்வளவு பொறுமையா இவ்வளவு அமைதியா போனோம், ஏதோ செஞ்ச தப்ப மறைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல இது கேட்டோன்னே அந்த மெய்டும் நான் எந்த தப்பு செய்யல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியா அப்ப என்ன உங்க ட்ரெஸ்ல இது ஓட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் துண்டு எடுத்து காமிச்சிருப்பாங்க. இது பார்த்தோன்னே மத்தவங்க எல்லாரும் ஷாக்கா இருப்பாங்க. அப்ப நீங்க தான் இந்த வேலையை பண்ணதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க தான் அங்க இருக்கக்கூடிய அந்த கிளாஸ்ல வந்து இவங்க 2 பேரோட பேர் வர மாதிரி செஞ்சிருப்பாங்க. இது வந்து நம்மளோட ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பான். மத்தவங்க எல்லாருமே இந்த வேலையை நீங்க தான் பண்ணீங்களா, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா மெயின் ஃபேமிலி சேர்ந்த மில்லிக்கு எந்த பவருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி தான் இந்த பிரான்ச் ஃபேமிலி சேர்ந்த என்னோட பிரின்சஸ் ஆன இங்க இருக்கக்கூடிய எல்சாவுக்கு எந்த பவருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா உன்னை விட அவங்க பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிரூபிக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு சொல்லிருப்பாங்க. இது கேட்ட ஹீரோனி ஷாக்கா இருப்பா. அதுக்காக இப்படியே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் பயங்கரமா கத்திருப்பா. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா எதுவும் நினைச்சு யோசிச்சிட்டே இருக்க. ஹீரோ ஒன்னும் கவலைப்படாத, இது வந்து நான் கூடவே தான் இருக்க, ஆனா நீ பண்ண விஷயம் கரெக்டான விஷயம் தான், அந்த மெய்டு பண்ண தப்புக்கு நீ அவங்களை நல்லா திட்டி விட்டீல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ஆமா தான் தெரியாம பட்ட அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க தலைவனை வெளியே கிளம்பி இருப்பான். வெளியே கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ முன்னாடி ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி வந்திருக்கும். இதை பார்த்து ஹீரோ ஷாக்கா இருப்பான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ரோஸும் பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக இப்படி பண்ண அந்த மெய்டு, அதனால பாத்தீங்க அப்படின்னா பிரின்சஸ் ஆன எல்சா தான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் பத்தி யோசிச்சுட்டு இந்த பக்கம் ஹீரோ கிளம்பி போயிருப்பானா. இது வந்து நம்ம ரோஸ்க்கும் தெரிய வந்திருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அந்த அகாடமில ஒரு இடத்துல நல்லா காடு மாதிரி இருந்திருக்குமா. அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு இருப்பான். உள்ள வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த பையன் வந்திருப்பான். ஓடி போட்ட வந்திருப்பான். அவன் என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனால பேச முடியாது. அதுக்கு பதிலா அந்த லெட்டர்ல தான் எழுதி காமிச்சிருப்பான். இதை பார்த்து ஹீரோ உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ வந்த மிஷினை சரியாவே முடியல, அந்த பொண்ணுக்கு மேஜிக் பவர் இல்ல மான பவர் இல்ல அப்படின்னா அந்த பொண்ணு கொல்ல சொல்லி தான் உனக்கு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. ஆனா நீ அந்த மிஷினை அப்படியே கை விட்டுட்டு அதுக்கு பதிலா அந்த பொண்ணு கூட சேர்ந்து நீ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. அதுலயும் முக்கியமா நான் அனுப்பிச்ச ஒரு மம்மி நீ தடுத்திருக்க அப்படின்னு சொல்ல அப்ப நீங்க அனுப்பிச்சால் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ நான் என்னோட மிஷினை மறக்கல அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை பார்த்தா அவன் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மில்லியோட ரத்தம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்ட ஹீரோ ஆனா இப்ப என்னால சுத்தமாக முடியாது, நான் இப்ப அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கேன், எனக்கு இப்ப அவளை பாதுகாத்துக்கிறதுக்கான கடமை இருக்கு, அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவளை தடுக்க தான் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ சண்டை போட ஆரம்பிச்சிருப்பான். ஹீரோ வந்து கூடி பட்டு 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ரோஸோ வந்திருப்பா. ரோஸோ நீ எங்கேயும் வெளியே போனா அதுலயும் முக்கியமா எனக்கு ஒரு டிஃபரெண்டா ஃபீல் ஆச்சு, அதனால தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இந்த பக்கம் ரோஸோ நம்மளோட ஹீரோ 2 பேரும் மாறி சண்டை போட்டு இருக்க. அந்த கூடி போட்ட பாத்தீங்க அப்படின்னா ரோசி நம்மளோட ஹீரோவையும் அசட்டா தடுத்துக்கிட்டே வந்திருப்பா. செம்மையா அட்டாக் பண்ணிட்டு வந்திருப்பா. இதெல்லாம் பாக்குறப்ப ரோஸ்க்கு அம்மா யாரு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துல நிறைய பேர் வரமே சத்தம் கேட்டுக்கும். இது பார்த்து நம்மளோட ஹீரோ நீ இப்ப இந்த இடத்த விட்டு கிளம்புறதா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இது
கேட்ட அவன் வந்துட்டு சரி ஓகே நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன் கண்டிப்பா நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பேன் உன்னோட ஷேடோ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் அங்க கிளம்பி போயிருப்பான். இதை பார்த்த ரோசம் அவனை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு நல்லாவே தெரியும். அவன் வந்து ஒரு ஈவல் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவன். அந்த ஆர்கனைசேஷன்ல நம்ம கனவு கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான டேலண்டான அசசின்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு மத்தவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இது பார்க்க நம்மளோட ஹீரோட ரூம்க்கு எல்சா வந்திருப்பா. எல்சா வந்துட்டு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடக்க போற ட்ரையல் மிஷன்ல நான் தோத்தறேன் நீ ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்ல இது கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆயிருப்பா. எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நடக்க போற ட்ரையல் மிஷன்ல மட்டும் நான் தோத்துட்டேன் அப்படின்னா நீ தான் கேப்டனா இருப்ப அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நம்மளுக்குள்ள ஒரு நல்ல பாட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்சா முடிவு எடுத்திருப்பா. ஹீரோயின் நம்மளோட டேலண்ட் நம்ம நிரூபிச்சு நம்ம யாருன்னு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோன்னு சொல்லிட்டு இருந்திருப்பா. ஆனா எல்சா என்ன பண்ணிருப்பா அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ தான் கண்டிப்பா ஜெயிக்கணும் நான் கண்டிப்பா அதை விட்டு தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்சா வந்து கிளம்பி போயிருப்பா. எல்சாக்கு என்ன அப்படின்னா நம்மளோட ஹீரோயின் வந்து ஒரு சிஸ்டரா பார்க்கணும் அப்படின்ட்டு அவ கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்சாவுக்கு ரொம்ப ஆசை. அதுலயும் முக்கியமா எல்சாவால நல்லாவே பவர் யூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா 100% எல்சா மட்டும் தான் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்களோட பாண்ட் உடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்சா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. ஹீரோ ஒரு வருஷம் அகாடமியோட பிரின்சிபால்ட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு அசசின் உள்ள வந்திருக்கா. சொல்ல போனா அப்படின்னா இவ்வளவு பேரியர்லாம் தாண்டியா உள்ள வந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ல அவளும் மிங்கில் ஆயிருப்பா. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப மோசமானவ அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோவும் அந்த ஹூடி போட்டவளை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அது பையன் கிடையாது அது பொண்ணு. அவளை பத்தி பேசிட்டு இருக்க இது பார்த்த பிரின்சிபலும் ஓகே நான் ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரோசம் சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது அங்க நம்மளோட ஹீரோயின் வந்து தனியா உட்காந்துட்டு இருந்திருப்பா. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எல்சாவும் தனியா உட்காந்துட்டு இருந்திருப்பா. இது பாக்குறப்ப ரோஸ்க்கு ஏதோ ஒன்று தப்பா தெரிஞ்சிருக்கும். ரோஸ் எல்சா கிட்ட கடந்த சில நாட்களா நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆகுங்க. அப்படி இருக்கும்போது சடனா என்ன உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏன் தனித்தனியா உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கிருந்து மெய்டும் போய் அப்படி ஒரு கேவலமான ஒரு ஜென்மத்து கூட என்னோட எல்சா எப்படி உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இது பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ ஹீரோயினை பார்க்கும்போது அவர் ரொம்ப சோகமா இருந்திருப்பா. டக்குனு பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல நெஃபியோ இன்னொரு பொண்ணு வந்திருப்பாங்க. இவங்க மூணு பேருமே உட்காந்து சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஒண்ணு கவலைப்படாத நாம தான் இந்த டோர்னமெண்ட்ல கண்டிப்பா ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பக்கத்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ இவங்க ரெண்டு பேருமே கிட்ட அக்கா தங்கச்சி மாதிரி அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த மாதிரி பிராக்டிஸும் போயிட்டு தொடர்ந்து 3 நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோயினுக்கு எக்கச்சக்கமான அடிபட்டு இருக்குமா. ஹீரோட அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ பக்கத்துல வந்திருப்பான். வந்துட்டு இதெல்லாம் நீ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்ததுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. ஹீரோவோ சரி ஓகே உனக்கு எல்சாவுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு நாங்க ரெண்டு பேருமே வெளியே போயிட்டோம். அப்படி இருக்கும்போது உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன நடந்திருக்கு அது என்னன்னா தெரிஞ்சுக்கலாமா. ஒருவேளை அது என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல தேவையில்ல நான் ஒன்னும் அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆயிருப்பா. அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. அன்னைக்கு எல்சா ரூமுக்கு வந்துட்டு இது மாதிரி நடக்க போற போட்டியில நான் வந்து தோத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே சொன்னான்னு சொல்ல இது கேட்ட ஹீரோவும் பரவாயில்ல எதா இருந்தாலும் இருக்கட்டும் போட்டி எப்படி இருந்தாலும் முடியட்டும் ஆனா நீங்க ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சி தான் அது யாராலுமே மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிருப்பா. அப்படியே கட் பண்ணி போட்டிக்கான நாள் வந்திருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரெடியா இருப்பாங்க. ஹீரோவும் அந்த ஓடி போட்ட பொண்ணு இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ரோஸ் வந்திருப்பா. நீ அவ்வளவுதானே தெரியல கண்டிப்பா நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல அதெல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு பொண்ணு பேசிட்டு போயிருப்பா. அந்த பொண்ணோட ஸ்வாட பாக்குறப்ப கிட்ட அந்த கூடி போட்டவங்களோட ஸ்வாட் மாதிரி இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ரோஸ் நானும் மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க கிளம்பி போயிருப்பான். இந்த பக்கம் பிரின்சிபாலும் சரி ஓகே உங்க எல்லாத்துக்கும் ஒரு டைம் மிஷன் நடக்க போகுது. இந்த மிஷன்ல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து 4 டீம் கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ டீமும் காமிச்சிருப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோயின் டீம் தனியா இருக்கும். அது இல்லாம இங்க இருக்கக்கூடிய எல்சாவோட டீம் தனியா இருந்திருக்கும். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஒரே டீமா சண்டை போடல நண்பா ஒவ்வொருத்தரும் தனித்தனி டீம் தான் சண்டை போடுறாங்க. அப்படி இருக்கும்போது இதுல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. நம்மளோட ஹீரோட டீம் உள்ள வந்திருப்பாங்க. எல்சாவோட டீம் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. இவங்க எல்லாம் மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் எல்சாவும் ஹீரோயின் சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. எதுக்காக இப்படி நினைக்கிற நீ லூஸ் பண்ற அப்படின்னு சொல்ற. அப்படி இருக்கும்போது நீ என்ன ஒருத்தர் நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் எல்சாவும் கண்டிப்பா அதுதான் உண்மை நீ ரொம்ப வீக்கா இருக்க உனக்கு ட்ரைனிங் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு எல்சாவும் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் போட்டு அடி என்ன அடிச்சிட்டு இருந்திருப்பா. சொல்ல போனா அப்படின்னா எல்சா கிட்ட இருக்கிறது கேலடன் அப்படின்னு சொல்லக்கூடிய மான பவர். இந்த பக்கம் ஹீரோயின் வெறும் ஸ்வாட்ஸ்மேன் பவர் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் மாறி சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. எல்சா தான் அதிகமா டாமினேட் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஒரு கடத்துக்கு மேல நம்மளோட ஹீரோயினும் சண்டை போட ஆரம்பிச்சிருப்பா. எப்படி இருந்தாலும் நான் கண்டிப்பா தோக்க விட மாட்டேன். அப்படி தோக்குற மாதிரி இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நான் ஒண்ணு வீக்கி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவி பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா சண்டை போட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பில்டிங் மேல பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்கூலோட பொண்ணு நின்று இருந்திருப்பா. இது பார்த்தோன்னே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஹீரோவும் எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் இந்த இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் இந்த எல்லா பிரச்சனைக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்க அப்படின்னா ஓடி போட்டவதான் அங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லிட்டு தடுத்திருப்பா. அதுலயே முக்கியமா யூஸ் பண்ண மேஜிக் பவர் பாத்தீங்க அப்படின்னா ஹை லெவல் மேஜிக் பவர் இருக்கும். இது பார்த்து ஹீரோ ஷாக்கா இருப்பான். ஓடி போட்டவளால கண்டிப்பா இந்த அளவுக்கு மேஜிக் பவர் யூஸ் பண்ண முடியாது. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யார் அப்படின்னு கேட்கும்போது நானா என்னோட பேர் வந்து லூனா நான் வந்து ஹவுஸ் ஆஃப் ஃபிளவர்ஸ் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்ல இது கேட்டு இந்த பக்கம் ஹீரோ ஷாக்கா இருப்பான். என்ன மன்னிச்சிருங்க நான் தப்பான ஒரு ஆளுட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளம்பி போயிருப்பான். இந்த பக்கம் லூனாவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பேக பாத்திருப்பா. நல்ல வேலை உள்ள இருக்க எந்த பொருளுக்குமே அடிப்பல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லூனாவும் பாத்துட்டு இருக்க. ஹீரோ வந்து கிளம்பி வந்திருப்பான். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோட எல்சா ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டு வந்திருப்பாங்க. ஹீரோட நான் ஒண்ணு வீக் கிடையாது நீ நினைக்கிற மாதிரி நான் வீக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தலைமையும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா சண்டை போட்டு வந்திருப்பா. அங்க இருக்கக்கூடிய எல்சாவோட கத்தியை கீழே விழ வச்சிருப்பா. இது பாக்குறப்ப அங்க இருக்கிற எல்சாவுக்கு ஷாக்கா இருந்திருக்கும். ஹீரோயினோ நீ நினைக்கிற மாதிரி நான் வீக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவி பாத்தீங்க அப்படின்னா எல்சாவோட ஃபீட் பண்ணிருப்பா. அதுலயும் முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்சா நான் ரெண்டு பேருமே எப்படி இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோன்னு சொல்லிட்டு இருந்திருப்பா. ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா கட்டி பிடிச்சி அவங்களோட பாசத்தை வந்து பரிமாறிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு இருந்திருப்பான். அவனை என்ன யோசிப்பா அப்படின்னா ஒரு வேலை இங்க இருக்கக்கூடிய இந்த பொண்ணு வந்து அந்த ஓடி போடவா இல்ல அப்படின்னா அப்ப வேற யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்துருக்க. நம்ம கூடவே இருந்திருக்கா அப்படி இருக்கும்போது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நெஃபியோட ஞாபகம் வந்திருக்கும். சொல்ல போனா அப்படின்னா நெஃபிக்கு பதிலாக அந்த ஓடி போட்டவ மாறு வச்சுட்டு வந்திருப்பா. இந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நெஃபி வந்திருப்பாளா. அங்க இருந்து ரெண்டு பத்தி பார்த்துட்டு என்ன ஒரு அக்கா தங்கச்சி சென்டிமெண்ட் எனக்கு கண் கலந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவளை பேசியிருப்பா. நெஃபி உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நெஃபியா யார் நெஃபி இப்ப
பாருங்க நான் நெஃபி அப்படின்னு சொல்லிட்டு தலைவி பாத்தீங்க அப்படின்னா தன்னோட உண்மையான ரூபத்துக்கு வந்திருப்பா. இது பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ஷாக்கா இருப்பாங்க. ஓடி போட்டவங்களும் பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்காக இவ அட்டாக் பண்றா, இவ யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஹீரோட கண்டிப்பா எனக்கு யாருனே தெரியல, தேவலாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஓடி போட்டவங்களும் வந்திருப்பா. வந்துட்டு உங்க ரெண்டு பேத்தையும் ஒரே டைம்ல முடிக்க போறேன், தாக ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கோட்டையோட பாதுகாப்புக்கு ரெண்டு வால்கரியர்ஸ் வந்து நின்று இருக்கும். அது ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த கூடி போட்டவள அட்டாக் பண்ணிருக்குமா, நீ யாருன்னு தெரியல, தேவலாம் உள்ள வந்து பிரச்சனை கிளப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்க. இது பக்கம் கூடி போட்டவளும் அசால்ட்டா அது ரெண்டு பேரும் அடிச்சு நோக்கிருப்பா. இவங்க ரெண்டு பேத்தையும் அட்டாக் பண்ண வரும்போது டக்குனு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்திருப்பான். கூட பாத்தீங்க அப்படின்னா ரோஸ் வந்திருப்பா. இந்த பக்கம் ஹீரோவும் கண்டிப்பா உன விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கூடி போட்டவள பயங்கரமா அட்டாக் பண்ண வந்திருப்பா. அப்படின்னு கட் பண்ணி இவங்க பாத்தீங்க அப்படின்னா வெளிய சண்டை போட்டு வந்திருப்பாங்க. இந்த கூடி போட்டவளோட ட்ரெஸ் எல்லாமே கிழிஞ்சிருக்குமா. தலைவி பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்துட்டு இருக்க. இது பாத்து ஹீரோ, ஓ இதுதான் உன்னோட ஃபேஸ் இது வரைக்கும் சரியாவே பார்த்தது கிடையாது, சரி ஓகே இதை உங்களோட அப்பாட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ லெட்டர் கொடுத்திருப்பான். இது பார்த்து அவள் வந்துட்டு என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆட கொண்டு போய் குடுமா முக்கியமான லெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த போட்டியில ஜெயிச்சது பக்கத்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இதை பார்த்து மத்தவங்க எல்லாருமே சரி ஓகே நம்மளுக்கு கிடைக்கலையா பரவாயில்ல ஃபீல் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் எல்லா விஷயமும் நல்லாவே முடிஞ்சிருச்சு, ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மெய்ட பார்த்திருப்பான். மெய்ட பார்த்துட்டு பிரின்சிபல் போட்ட பேரியர் தாண்டி உள்ள வரணும் அப்படின்னா கண்டிப்பா மான பவர் தேவை, ஆனா இவளை பாக்குறப்ப எனக்கு மான பவர் இல்லாத மாதிரி தான் இருக்கு. அதுலயும் முக்கியமா இவளால எப்படி அந்த கிளாஸ் மேல ஏறி அந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ண முடிஞ்சது, அப்படி இருக்கும்போது இவளுக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி லூனாவும் அவளோட ஸ்கூல் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அம்மாவும் பேக்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா இங்க எத்தனை பேருக்கு மான எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்றதுக்கு நான் ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டு அந்த பொண்ணு அப்ப உனக்கு எல்லா மான பவரும் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு எல்லாரோட மான பவரும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெஃபியும் காப்பாத்திருப்பாங்க. நெஃபி ஒரு இடத்துல மயக்க போட்டு கிடப்பா, அவளையும் காப்பாத்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோயினும் எல்சா கிட்ட வந்துட்டு நாம ஏன் சேர்ந்து ஒரே யூனிட்டா இருக்க கூடாது, சொல்ல போனா அப்படின்னா நீ என்னோட டீம்ல வந்து சேர்ந்துக்கோ, நான் அதுல கேப்டனா இருக்க போறேன், அப்படி இருக்கும்போது நாம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே டீம்ல சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டு இந்த பக்கம் நம்ம எல்சாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அவனோட ரூம்ல புக் படிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரோஸ் வந்திருப்பா. ரோஸ் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான ரகசியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் எல்சாவும் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு அவங்க ஒரு லேம்ப் எடுத்து காமிச்சிருப்பாங்க. ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி யாரும் லேம்ப் எடுத்து காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு லூனாவும் இன்னொரு ஃப்ரெண்டு தான் வந்திருப்பாங்க. பக்கத்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்திருப்பாங்க. இவங்க 4 பேருமே சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு க்ளோசிங் டனலுக்கு போயிருப்பாங்க. இந்த தண்ணியை ஃபாலோ பண்ண போனா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சின்ன லைப்ரரி இருக்கும், அங்க தான் நம்மளோட மீட்டிங் ஸ்பாட் இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு போய் பாக்குறப்ப எக்கச்சக்கமான பொண்ணுங்க எல்லா ஸ்கூல்ஸ் பொண்ணுங்களும் ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அன்அபிஷியல் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல இங்க வந்தவங்க இந்த டோர்னமெண்ட் முடிச்சு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு பார்ட்டி கொண்டாடணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வருஷம் இந்த மாதிரி கொண்டாடுவாங்களா, அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருமே செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. சொல்ல போனா அப்படின்னா அந்த இடத்துல எந்த போட்டி போறாம அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டோர்னமெண்ட்ல ஜெயிச்சு அந்த பக்கத்து ஸ்கூல் போனோம் எல்லாருக்குமே பார்ட்டி வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் எல்சாவும் ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா லூனா நம்மளோட ஹீரோயினுக்கு ஊட்டி விட்டு இருந்திருப்பா. எல்லாமே செம்ம ஜாலியா போயிட்டு இருந்திருக்கும். மத்தவங்க எல்லாருமே என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா இது ஒரு கிட்ட ஒரு கல்ச்சர் மாதிரி மாறிடுச்சு. இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சு விட்டு எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இங்க வந்து சின்னதா ஒரு அன்அபிஷியல் பார்ட்டி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஜூஸ் குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. கேக் அது இதுன்னு எல்லாமே அங்க இருந்திருக்கும். எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோனோட டீம் எல்லாமே சாப்பிட்டுப்பாங்க. அடுத்த விஷயம் இதே மாதிரி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லாவே பேசிட்டு இருக்க. லூனாவும் பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே சாப்பிட்டு முடிச்சாச்சு கொஞ்ச நேரம் கேம்ஸ் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மத்தவங்களுக்கு என்ன கேம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா காட்ஸ் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் சொல்ல இது கிட்ட லூனாவும் அதெல்லாம் சின்ன குழந்தைங்க விளையாடுறது இப்போதான் நம்மள பெரிய பொண்ணுங்க ஆயிட்டுமே பேசாம நம்ம லவ் டாபிக் எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கிட்ட மத்தவங்க எல்லாருமே ஷாக்கா இருப்பாங்க. அதுலயும் முக்கியமா ஹீரோயின் லவ் டாபிக் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா லவ் டாபிக் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லூனாவும் நீ யாராச்சும் லவ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இது கிட்ட ஹீரோயின் ஷாக்கா இருப்பா. நான் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணது கிடையாது, எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் சொல்லிட்டு இது கிட்ட லூனாவும் நம்ப முடியல அப்படின்னு சொல்ல சத்தியமா இது வரைக்கும் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல லூனாவும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்ல பக்கத்துல இந்த பொண்ணு எனக்கு அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிருப்பா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்சா கிட்ட யாருமே கேட்டுக்க மாட்டாங்களா, எல்சாவும் எதுக்காக என்கிட்ட மட்டும் கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா உன்னை பார்த்தாலே தெரியுது உனக்கு லவ் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இவங்களும் கலாச்சிட்டு சரி ஓகே அப்படின்னா ஸ்கேரி மூவிஸ் பத்தி ஏதாச்சும் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்டு இவங்க ஷாக்கா இருப்பாங்க. ஸ்கேரி மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஒரு உண்மையான கதை இருக்கு அந்த கதையை உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லூனாவும் சொல்ல ஆரம்பிச்சிருப்பா. அதாவது ஒரு கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஹஸ்பண்டுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒய்ஃப் மேல சின்ன சின்ன சந்தேகமா வந்து ஒரு நாள் மிகப்பெரிய சந்தேகமே வந்திருக்கும். இதனால பார்த்தா அப்படின்னா அந்த ஒய்ஃபை எப்ப பார்த்தாலும் அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல அவன் சந்தேகம் எல்லாம் மீறி போயிட்டு அவனோட ஒய்ஃபை அவனே கொண்டது மட்டும் கிடையாது, அவனோட ஒய்ஃபோட ஹார்ட்டை அந்த உடம்புல இருந்து எடுத்துட்டு அந்த ஹார்ட்டை தூக்கிட்டு அவன் அந்த ஊருக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்கும்போது சடனா கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தப்ப அந்த ஹார்ட் என்ன சொல்லிச்சு தெரியுமா, பாத்து போங்க கீழே விழாம பாத்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது பார்த்தோன்னே அவன் வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு என்னோட ஒய்ஃப் இறந்து போனா கூட இப்ப கூட என் மேல அவன் எவ்வளவு அக்கறையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவனுக்கு தன்னோட ஒய்ஃபை பத்தி தெரிய வந்துச்சு. அவனும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒய்ஃபோட ஹார்ட் எடுத்துட்டு அவன் ஒரு காட்டுக்குள்ள அங்க இருக்க பெரிய தண்ணிக்குள்ள அப்படியே மூழ்கி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டு நம்மளோட ஹீரோயின் அப்ப கதை அவ்வளவுதான் முடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் எழுத்தாரா ரொம்ப பயந்துட்டு இருப்பா. என்ன ஒரு கொடூரமான கதை அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் அங்க இருக்க இன்னொரு பொண்ணு இன்னும் கதை முடியல சொல்ல போனோம் அப்படின்னா இனிமே தான் கதையா ஆரம்பிக்க போகுது. அந்த கைவிடப்பட்ட அந்த பொண்ணோட உடம்பு பார்த்தா அப்படின்னா ஒரு ஆன்மாவும் மாறிடுச்சு. அந்த ஆன்மாவும் பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஹார்ட் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிச்சு. கொன்னு அவங்களோட ஹார்ட் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாருமே பயத்திலேயே சாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் முக்கியமா அந்த பொண்ணுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஸ்கேரி விச் அப்படின்னு சொல்லிட்டு பேரே வச்சிருக்காங்கன்னு சொல்ல இது கேட்ட உடனே இந்த பக்கம் நம்மளோட எல்சாவும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. இதை பார்த்து ஹீரோயின் ஷாக்கா இருப்பா. எல்சா செத்துறாதா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் கத்திட்டு ஹீரோயின் அவங்க ரெண்டு பேர்த்து வந்துட்டு இந்த மாதிரி மோசமான பேய் கத்தியெல்லாம் சொல்லாதீங்க இவ பயந்துட்டா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட எல்சாவை எழுப்பி விட்டுட்டு அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டக்கு டக்குனு அங்க இருக்க
விளக்கு எல்லாமே அமைஞ்சு போயிருக்கும். இதை பார்த்து மத்தவங்க எல்லாமே ஷாக்கா இருப்பாங்க. என்னடா ஒரே டைம்ல விளக்கெல்லாம் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. டோர்னமெண்ட்ல ஜெயிச்ச பொண்ணு ஒன்னும் கவலைப்படாதீங்க, காத்துல தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அந்த பொண்ணோட உடம்பு பாத்தீங்கன்னா பயங்கரமா க்ளோ ஆயிருக்கும். அவ பாக்கிறதுக்கு ஒரு விச்சு மாதிரி இருந்திருப்பாளா. இது பார்த்தோன்னே ஹீரோயினோ இதுதான் அந்த ஸ்கேரி விச்சு அப்படின்னு சொல்லி மத்த 2 பேர்த்து கேட்கும்போது அவங்களே ஷாக்கா இருப்பாங்க. சொன்ன கதை என்னடா நிஜமா வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேரி விச்சோ அங்க இருக்கிற எல்லாமே பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. நம்மளோட ஹீரோனை டார்கெட் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோ சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்த்திருப்பா. நம்ம கையில வெப்பன் இல்லைனாலும் இருக்கிறத வெப்பனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருப்பா. ஹீரோயின் அங்க இருக்கிற துணி தூக்கி மேல போட்டு அங்க எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருப்பா. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா இவங்க 4 பேர் மட்டும் தனியா வெளிய வந்திருப்பாங்களா. இதை பாக்குறப்ப மத்தவங்க எல்லாருமே என்னாச்சு நம்ம 4 பேர் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டோம், ஒருவேளை அவங்க தடுத்துட்டு இருக்காங்களா என்னாச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. சரி ஓகே இது தனியா ஃபாலோ பண்ணிட்டே போனா அப்படின்னா கண்டிப்பா வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா தனியா ஃபாலோ பண்ணிட்டே போயிருப்பாங்க. இவங்களும் நடந்து போயிட்டு இருக்க. ஹீரோனோட கால்ல வந்து ஏதோ ஒன்று பட்டுக்குமா. இதை பார்த்து மத்தவங்க எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா என்னோட கால் என்னமோ பட்டுக்குது, அது பாக்கிறதுக்கு ஏதோ ரொம்ப சாஃப்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை பார்த்து மத்தவங்க எல்லாருமே என்னாச்சு அது ஏதாச்சும் ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஏதோ ஹியூமன் பாடி மாதிரி தெரியல, ஹியூமனோட இன்டர்னல் ஆர்கன் மாதிரி இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அது ஹார்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் சொல்ல இது கேட்ட மொத்த குரூப்புமே ஆடி போயிருக்கும். இது ஹார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. என்னோட கால் ஏதோ ஒன்று பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே பேசிட்டு இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு. அந்த ஸ்கேரி வச்சு தான் வந்து எல்லாரோட ஹார்ட்டி எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க 4 பேருமே நீர் வீழ்ச்சி மாதிரி கூட இடத்துல வந்து கீழே விழுந்திருப்பாங்க. கூட பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஹார்ட் மாதிரி வந்திருக்குமா. இதை பாக்குறப்ப இவங்களுக்கு அள்ளு விட்டுருக்கும். அதுலயும் முக்கியமா இவங்க மேல ஏதோ ஒரு பச மாதிரி ஊட்டிட்டு இருக்குமா. இதெல்லாம் பாக்குறப்ப ஹீரோயினுக்கு தயவு செஞ்சு ஹீரோ மட்டும் இந்த நிலைமையில என்ன பாத்துறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். இவங்களும் ஆழமா இடத்துக்குள்ள போயிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு கடத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அதை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாளா. இதை பார்த்து இவங்க எல்லாமே ஷாக்கா இருப்பாங்க. அவ கூட இந்த மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டாளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஆலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்திருப்பா. ஆலியா வந்துட்டு நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மான பவர் யூஸ் பண்ணி அவளும் பறந்து போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. போன வேகத்துல அங்க கூடி செவுத்துல இடிச்சு கீழே வந்திருப்பா. இதை பார்த்து மத்தவங்க எல்லாருமே இது தேவையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஹீரோனும் சரி ஓகே நான் கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வச்சு அட்டாக் பண்றதுக்கு தலைவி வின்பிளேட் அட்டாக் வச்சு அட்டாக் பண்ணிருப்பா. அது பாத்தீங்க அப்படின்னா அசால்ட்டா டாச் பண்ணிருக்கும். இது பார்த்தா மொத்த குரூப்புமே ஷாக்கா இருக்கும். எப்படியோ இந்த இடத்துல தப்பிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல எஸ்கேப் ஆகி வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்து வெட்டி நல்ல வேலை அந்த விச்சால வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோ வர சவுண்ட் கேட்டுக்கும். இது பார்த்து ஹீரோ நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மத்த எல்லாருமே ஹீரோ கிட்ட போயிருப்பாங்க. ஹீரோனும் எங்களை காப்பாத்த வண்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆட இருமா நானே ரொம்ப நேரமா ஒன்னு தேடிட்டு இருக்கேன், என்னது அப்படின்னு தெரியுமா என்னோட ஹார்ட்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரத்த வெள்ளத்துல நின்று இருக்க. மொத்த குரூப்புமே அவ்வளவுதான் மயக்க முட்டை விழுந்திருக்கும். அப்படியே கட் பண்ணி நம்மளோட ஹீரோ அவங்க எல்லாரும் உட்கார வச்சு பேசிட்டு இருந்திருப்பான். உண்மையை சொல்ல போனா அப்படின்னா அது ரத்தம்லாம் கிடையாது, நான் உங்களை பிடிக்கிறதுக்கோசம் தான் நம்ம ஒரு ட்ராப் வச்சு சொல்ல போனா அப்படின்னா இது எல்லாமே எங்க செட்டப் தான் அப்படின்னு சொல்லி இது கேட்ட மத்தவங்க எல்லாருமே ஷாக்கா இருப்பாங்க. இது உங்களோட செட்டப் அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமா நைட் டைம்ல போய் தூங்கத விட்டுட்டு எல்லாருமே அன்னவிஷலா பார்ட்டியா கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ கேட்டுட்டு இருக்க. சரி ஓகே அப்ப அந்த இடத்துக்கு வந்துச்சு ஒரு விச்சு அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வேற யாருமே கிடையாது ரோஸ்தா அப்படின்னு சொல்ல. ஆனா நாங்க அந்த இடத்துல நிறைய ஹியூமன் ஹார்ட்ஸ் பார்த்தோமே அப்படின்னு சொல்ல அது உண்மையான ஹார்ட்லாம் கிடையாது, நான் கிரியேட் பண்ண ஜஸ்ட் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இது பார்த்த மத்தவங்க எல்லாருமே ஷாக்கா இருப்பாங்க. ஆட பாவி என்னடா வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே ஹீரோ மேல செம்ம கோவமா வந்திருப்பாங்க. ஹீரோ எதுக்காக என்ன அப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி அதெல்லாம் இருக்கட்டும் எல்லாம் கிளம்பி அவங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே பொத்து கீழே வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களால எந்திரி கூட முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஓடி வந்திருக்காங்க. அவங்களும் எங்களால சுத்தமா முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரி ஓகே இங்கே படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் தன்னோட ரூமை அவங்களுக்கு வாடகை இருப்பான். தலைவனும் உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்க. எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயினும் ஹீரோட கையை நல்லா டைட்டா பிடிச்சி தூங்கி இருப்பா. இதை பாக்குறப்ப ஹீரோக்கு ரொம்ப பயந்துட்டா போல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மேன்ஷன் பாத்தீங்க அப்படின்னா சும்மா பத்திக்கிட்டு எரியுது. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன குழந்தையும் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பையன் வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தரும் இது எல்லாமே பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொல்லியிருப்பான். அப்படியே கட்படி இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோனுக்கு கனவா வந்திருக்குமா. டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹீரோடி எதிர்ச்சிருப்பா. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவை கத்தி வச்சுட்டு இருப்பான். இது பார்த்தா அவ்வளோ அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா தூங்கிட்டு இருக்கும்போது அசசினி யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா நீ கண்டுபிடிக்கிறே இல்லையான்னு சொல்லி பார்த்தேன், ஆனா நீ நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டு ஹீரோயிடும் ஐடா பாவி அப்ப தூங்கிட்டு இருக்கும்போது கொலை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உங்களோட ட்ரிப்புக்கு கிளம்பிய பொருட்களை எடுத்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனே எடுத்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா அகாடமிக்கு வந்துட்டு வந்திருப்பாங்க. வர வழியில நம்மளோட ஹீரோயின் கத்திட்டு வந்திருப்பா. இதுக்காக இவ்வளவு சீக்கிரம் கூட்டு வந்தீங்க, நான் சரியா கூட இந்த ட்ரெஸ் பண்ணல, இதுக்காக கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் கத்திட்டு ஹீரோ ஒரு அசசின் ட்ரெஸ் பண்ற வரை வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல அது அசசின் வெயிட் பண்ண மாட்டாங்க நீங்க அசசினா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவோ எதுவும் பேசிருக்க மாட்டான். டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இடத்துக்கு யாரோ வந்திருப்பான். அவனு பாத்தீங்க அப்படின்னா கையில ஒரு போர்ஷன் கொடுத்துட்டு இந்த போர்ஷன் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் பத்தும், அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுல எது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோ கூடவே வந்திருப்பான். அந்த இடத்துக்கு ரோஸ் வந்திருப்பா. ரோஸ் வந்துட்டு ஹீரோ கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணணும் நீ பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்க அதுவா என்னோட வீட்டுல வந்து எனக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டாபிக்கே போயிட்டு இருக்குது, அது நான் தப்பிக்கணும் அப்படின்னா நான் வந்து ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், அதுக்காக நீ அந்த பையனை நடிக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்ட ஹீரோ ஷாக்கா இருப்பான். இது நடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினோ எது பையனா நடிக்கணுமா லவராவா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ரோஸும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பா. இது பார்த்து ஹீரோ சரி ஓகே இல்ல மட்டும் விடவா போற அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது கேட்ட ஹீரோயின் ஷாக்கா இருப்பா. ஹீரோயின் கண்டிப்பா இது நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரோஸ் நம்மளோட ஹீரோட கையை டைட்டா பிடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேருமே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ரெண்டு பேருமே டேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியுற மாதிரி காட்டி நடத்த வந்துட்டு இருப்பா. இதை பார்த்து ஹீரோயின் பொறுக்க முடியாம நானும் பிடிச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட இன்னொரு கையை பிடிக்க அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா டேரக்டர் வந்திருப்பாங்க. டேரக்டர் வந்துட்டு எல்சா கிட்ட போயிருப்பாங்க. எல்சா கிட்ட போயிட்டு உங்களை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு பார்த்ததே கிடையாது, அது மட்டும் கிடையாது நீங்க தான் பேரண்ட் பவர் வந்து அவைக்கன் பண்ணிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு லூஸ் இங்க இருக்கக்கூடிய இன்னொரு பையன் கூட சுத்திக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினை குத்தி காமிக்க. இதை பார்த்து ஹீரோயின் ஷாக்கா இருப்பா. யார சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு குதிரை வண்டியில யாரோ ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவரு வந்துட்டு பாத்தியா நான் ராஜா மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு
சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ரோஸை பார்த்துட்டு மகளே நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யோ தகப்பா இதெல்லாம் எதுக்கே தேவையில்லாத வேலை ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோஸை கத்திட்டு இவங்க எல்லாருமே அகாடமிக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பாங்க. ரோஸோட அப்பா பிரின்சிபால்ட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்மளோட ரோஸோ பின்னாடியே நடந்து வந்துட்டு இருப்பா. மத்தவங்க யாருக்குமே ரோஸோட அப்பா பத்தி ஒண்ணுமே தெரியல. ஆனா நம்மளோட ஹீரோ ரோஸோட அப்பா யாரு என்னன்னு சொல்லிட்டு தலைவரும் பிரிச்சு வச்சிருப்பா. இதை பார்த்து மத்தவங்க எல்லாருமே ஷாக்கா இருப்பாங்க. ரோஸோட அப்பா பெரிய இன்வென்டர் அது மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய டாக்டரும் கிட்ட அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ சொல்லிட்டு வந்திருப்பான். இது கேட்ட மத்தவங்க எல்லாருமே அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க ரோஸோட அப்பாவும் சீக்கிரமா அந்த ட்ரிப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு என்னோட பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ற விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டு ரோஸும் ஷாக்கா இருப்பா. என்கேஜ்மெண்ட் நான் கண்டிப்பா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா என்னோட மனசுல வேற ஒருத்தர் இருக்காரு, அவரு இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கோத்து விட இதை பார்த்த ரோஸோட அப்பாவும் என்னோட பொண்ணை மயக்கணும் நீதான் அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பாக்குறப்ப உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது, உன்னை பாக்குறப்ப செத்து போன ஒருத்தனோட ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இது கிட்ட மத்தவங்க எல்லாருமே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இதே முகத்தை கொண்ட ஒரு சின்ன பையன் நான் பார்த்தேன். அந்த பையனுக்கு அப்போ வெறும் 12 வயசு தான். ஆனா அவங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கொண்டுட்டு அந்த இடத்தையே பயங்கரமா எரிய வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ரோஸோட அப்பாவும் சொல்லிட்டு இது கேட்ட ஹீரோக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்கும். இந்த பக்கம் மத்தவங்க எல்லாருமே அது இவனா இருக்கிறது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஸோட அப்பாவும் சரி ஓகே மீட்டிங் டைம் ஆயிடுச்சு எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ மீட்டிங் கூப்பிடும்போது ஹீரோவும் எனக்கு மனசு சரியில்லை நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்க அப்படின்னா அங்க கிளம்பி இருப்பான். இது பார்த்து ஹீரோக்கு என்ன வச்சு நல்லா தானே வந்துட்டு இருந்தா எதனால இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அசம்பிளில எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. இந்த பக்கம் ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோயினுக்கு மனசு சரியில்லை. ஹீரோ எதுக்காக சரணா பிரியாணி நடந்துக்கிட்டான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க ஹீரோன்னு சரி ஓகே நான் இங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிருப்பா. இதை பார்த்து எல்சாவும் சிரிச்சுட்டே இருந்திருப்பா. அவ்வளவு அக்கறை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்க இன்ஸ்ட்ரக்டர் லூனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்திருப்பாங்க. அவங்களும் மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போது நீ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிட்டு அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஹீரோயினுக்கு டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். யாரோ ஒருத்தர் நீ எங்க போற இங்கதான் இருக்கணும் நீ போக கூடாது எதுக்காக இந்த இடத்துக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் பேசுற மாதிரி வந்திருக்கும். இது பார்த்து ஹீரோயின் உங்களுக்கு இது கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இன்ஸ்ட்ரக்டர் எனக்கு எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த மீட்டிங் ஹால்ல இருந்து ஒரு சவுண்ட் வந்திருக்கும். என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அந்த இடமே பாத்தீங்க அப்படின்னா கந்தரகோலமா இருக்கும். ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க ஹீரோ கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரியுமான்னு கேட்க இல்ல எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லிருப்பான். டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு ரோஸோட அப்பா வந்திருப்பாங்க. வந்துட்டு இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூடிய நெருப்புல வந்து ஒரு லிக்விட் மாதிரி ஊத்தி இருப்பாரு. இந்த லிக்விட் பார்த்தா அப்படின்னா யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்களோட மான பவர் ஈஸியா காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிக்விட் பாத்தீங்க அப்படின்னா கடைசி என்ன மான பவர் காட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் மான பவர் காட்டி கொடுத்துருக்கோம். அது கிட்ட ஒரு பையனோட மான பவர் அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டோன்னு எல்லாருமே நம்மளோட ஹீரோ தான் பாத்துருப்பாங்க. ஹீரோவும் கண்டிப்பா இதுக்கு எனக்கு எந்த சம்மதமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி ட்ரிப்புக்காக இவங்க எல்லாமே ட்ரெயின்ல வந்துட்டு ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ தான் பாத்துட்டே வந்திருப்பா. என்னாச்சு ஹீரோக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்துட்டு இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல எக்கச்சக்கமான பூக்கள் இருக்கு, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மெடிசனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ரோஸோட அப்பாவும் சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்க நம்மளோட ஹீரோயினும் ஒரு இடத்துல நின்று இருந்திருப்பா. சரணா பாத்தீங்க அப்படின்னா அவ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அதே வாய்ஸ் திரும்ப கேட்டுக்கும். ஹீரோயின் அந்த வாய்ஸ் எங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்திருப்பா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்திருப்பா. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துக்கு ரோஸோட அப்பா வந்திருப்பாங்க. நீங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல நிக்கவே கூடாது, இந்த இடத்துல நிக்கிறது உங்க ரெண்டு பேருமே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஓடி வந்திருப்பான். இது பார்த்த ரோஸோட அப்பாவும் இவன் தான் என் பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பேசிட்டு இருக்கேன். ஐயோ அதெல்லாம் இருக்குடியா சிட்டிக்கு நடுவில் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமா டிஃபரெண்டா நடந்துட்டு இருந்திருப்பான். சுத்தி இந்த எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட வைஃப் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் விட்டு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க அந்த இடத்துக்கு ரோஸோட அப்பா வந்திருப்பாங்க. இவன் இன்ஃபெக்ட் ஆயிருக்கான், இவனை விட்டு எல்லாருமே இன்ஃபெக்ட் பண்ணிடுவான், இவனை கொண்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாரோட கண்ணு முன்னாடியே கொண்டிருப்பாங்க. அங்க வந்து பிரின்சிபாலும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இத்தனை பேரோட கண்ணு முன்னாடி ஒரு உயிரை கொண்டிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இது கொலை கிடையாது, இவன் இன்ஃபெக்ட் ஆயிருக்கான், இவனை விட்டா இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே இன்ஃபெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோஸோட அப்பாவும் சொல்லியிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ ரோஸோ ரெண்டு பேருமே அங்க இருக்கக்கூடிய சர்ச் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்திருப்பாங்க. என்ன மன்னிச்சிரு, என்னோட அப்பா இன்னைக்கு நிறைய சேட்டை எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்ட ஹீரோ அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல சரி ஓகே இதுக்காக நீ எனக்கு லவ்வரா நடிக்க ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஏதோ சொல்ல வந்திருப்பான். டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நிறைய குட்டி பசங்க எல்லாமே வந்திருப்பாங்க. நம்மளோட ரோஸை சுத்தி விளையாண்டு இருந்திருப்பாங்களா. இதை பார்த்த ஹீரோ இந்த குட்டி பசங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க எல்லாருமே கிட்ட ஆனாதீங்க, இவங்க எல்லாத்தையுமே என்னோட அப்பா தான் வளர்த்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல பரவாயில்லப்பா உன்னோட அப்பா இந்த அளவுக்கு நல்லவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட அப்பா எப்பயுமே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் சொல்லிருப்பா. அப்படியே கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ரூமுக்கு வந்திருப்பான். அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோனி செம்ம கோத்திரம் உட்காந்துட்டு இருந்திருப்பா. எங்க போயிருந்தா இவன் ரோஸ்குள்ள ஊரை சுத்திட்டு இருந்த உன்னை நடிக்க சொன்னா நீ உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினை கத்திட்டு சரி ஓகே எனக்கு வந்து சாஸ் மாட்டி விடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ சாக்ஸ் எடுத்துட்டு போய் மாட்டி விட்டுருப்பான். இது பார்த்தோம் ஹீரோனி செம்ம டென்ஷன் இருப்பான். ஏடா என்ன பார்த்தா பொண்ணு மாதிரி உனக்கு தெரியல, என்ன சின்ன குழந்தை ட்ரீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்ட ஹீரோ சரி ஓகே உனக்கு என்ன இப்ப எங்களோட டேட்டிங் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்ட ஹீரோயின் ஷாக்கா இருப்பா. டேட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க ஆமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரெண்டு பேருமே டேட்டிங் வந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ரொம்ப ஆழமான பகுதிக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல எக்கச்சக்கமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கனால தலைவனு பாத்தீங்க அப்படின்னா மிதக்க ஆரம்பிச்சிருப்பான். கூட பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் வந்திருப்பா. ரெண்டு பேருமே போய் காத்துல மிதக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ பேசிட்டு வந்திருப்பான். ஹீரோயினுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும். அவளு வந்துட்டு உனக்கு இந்த இடம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா நான் ஒரு மிஷினுக்காக வந்தா அப்படின்னு சொல்ல மிஷின் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ எதுவுமே பேசிருக்க மாட்டான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ரூமுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோயின் படுத்து நல்லா தூங்கிருப்பா. ஹீரோ வந்துட்டு பக்கத்துல உட்காந்துருப்பானா. ஹீரோயின் சரி ஓகே எனக்கு இன்னொரு டைம் இதே மாதிரி வெளியே டேட்டிங் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிருப்பான். ஹீரோயினும் பேசிட்டு அப்படியே தூங்கிருப்பா. இதை பார்த்த ஹீரோ கண்டிப்பா எனக்கு கூட்டிட்டு போகணும் தான் ஆசை, ஆனா நான் இது பண்ணிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினோட கழுத்து பிடிச்சிருப்பான். இருக்கக்கூடிய சர்ச்சில் வந்து ஏதோ ஒரு சவுண்ட் வந்திருக்கும், என்னடா சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாக்குறப்ப அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்த எல்லா சின்ன பசங்களையும் யாரோ ஒருத்தங்க கொண்டிருப்பாங்க. இது பாக்குறப்ப ரோஸோட அப்பாவோட தாங்கிக்கவே முடியல, யாரு இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோஸோட அப்பா பாத்துட்டு இருக்க இது நம்மளோட ஹீரோயினோ எல்சா எல்லாருமே வந்து பாத்துட்டு இருந்திருப்பாங்க. பிரின்சிபாலும் போன டைம் நடந்த அட்டாக் மாதிரி இந்த அட்டாக் இருக்கு சொல்ல போனா அப்படின்னா இவங்களோட உடம்புல எந்த காயமே கிடையாது, ஆனா இவங்க உடம்புல இருந்து ரத்தத்தை மட்டும் உறிஞ்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட பிரின்சிபால்
பிரின்சிபால் சொல்லிட்டு இருக்க பிரின்சிபால் ஹீரோயின் கிட்ட ஆமா ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவா நான் காலையில எந்திரிச்சதுல இருந்து ஹீரோ பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல இது கேட்டு ரோஸோட அப்பாவும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவன் தான் கல்பிரிட்டா இருக்கணும் அவன் தான் எல்லா வேலையும் செஞ்சிருக்கணும் அவனை கண்டிப்பா உயிரோட விட மாட்டேன் போய் அவனை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்க மத்தவங்க எல்லாமே அங்க கிளம்பி போயிருப்பாங்க இந்த பக்கம் ஹீரோயின் கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க எல்சாவும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் நான் எந்த விஷயத்தையும் கேட்கறதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு தலைவி அங்க கிளம்பி போயிருப்பா அப்படின்னு கட் பண்ணி இவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ தேடி வந்துட்டு இருப்பாங்க ஹீரோ எந்த இடத்துக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே தேடி வந்துட்டு இருக்க பிரின்சிபால் உங்க எல்லாருக்குமே ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா இது எல்லாத்தையும் பண்ணது ஹீரோ அப்படின்னு சொன்னா நான் கூட நம்ப மாட்டேன் ஆனா உண்மையாலுமே இது எல்லாத்துக்கு காரணம் ஹீரோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சந்தேகமே இருக்கு அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல நம்மளோட ஹீரோயின் யாருக்கும் தெரியாம ஹீரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாளா அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா லூனா வந்திருப்பா அதாவது இன்ஸ்ட்ரக்டர் லூனா வந்திருப்பாங்க அவங்க வந்துட்டு இப்ப எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஹீரோ தேடி போறேன் அப்படின்னு சொல்ல அப்போ நடந்த இந்த சம்பவத்துக்கு ஹீரோ காண கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா ஹீரோ காண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் சொல்லியிருப்பான் இதை பார்த்தாங்க இன்ஸ்ட்ரக்டர் சரி ஓகே ஒண்ணும் கவலைப்படாத நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லூனாவும் ஹீரோயின் போட்டுக்க மாதிரி ட்ரெஸ் வந்து போட்டு போறா இதை பார்த்து ஹீரோயினோ உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் கேட்க எனக்கு அதை பத்தில எதுவுமே தெரியாது ஆனா ஹீரோ உன்னால என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா சப்போஸ் ஒரு வேலை என் மேல எல்லாம் பழி விழுந்து என்ன ஒரு குற்றவாளியும் மத்தவங்க எல்லாருமே தேடும் போது ஹீரோயின் மட்டும் நான் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன தேடி வருவா அப்படி இருக்கும்போது அவருக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்கிட்ட கேட்டா அப்படின்னு சொல்ல இது கேட்டு ஹீரோ அப்படிதான் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா அங்க கிளம்பிட்டு வந்திருப்பாங்க அந்த இடத்துக்கு ஒரு மெய்டு வந்திருப்பாங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு போயிட்டாங்க நீங்க மட்டும் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட தங்கச்சி வந்து இந்த இடத்துல பொருளை விட்டுட்டு அதை எடுக்கிறதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் சொல்ல இந்த பக்கம் நம்ம லூனாவும் ஆமா இது என்னோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கட்டிப்பிடிச்சிட்டு இருக்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க கிளம்பி போயிருப்பாங்க சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இடத்துல எக்கச்சக்கமான மிஸ்டீரியஸான ஸ்பாட்ஸ் இருக்கு அது என்னன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சாலே போதும் இங்க நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் ஒரு விடியை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டு அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு வந்திருப்பாங்க ஹீரோயினும் அங்க இருக்கக்கூடிய ரெண்டு பேர்த்திட்டு போயிட்டு இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய மிஸ்டரி ஸ்பாட்ஸ் பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ரெண்டு லேடியுமே ஹீரோயினை பயங்கரமா திட்டிருப்பாங்க அது மட்டும் கிடையாது ஹீரோயின் கையில சாக்லேட்டையும் கொடுத்து அனுப்பியிருப்பாங்களா இந்த பக்கம் ஹீரோயினோ அங்க இருக்கக்கூடிய லூனா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பயங்கரமா திட்டி அதை பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்ல லூனாவும் அவ்வளவுதானே இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா அதையும் கட் பண்ணி லூனாவும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பூக்களை பார்த்துட்டு இருந்திருப்பாளா ஹீரோயின் கிட்ட இது என்ன பூக்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு இந்த பூக்களை பத்தி சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க அந்த இடத்துக்கு அந்த ஷாப்போட ஓனர் லேடி வந்திருப்பாங்க இந்த பூக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லூனாவுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க லூனாவும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கியூட்டான குட்டி பொண்ணு மாதிரி அழகா பேசியிருப்பா லூனாவும் அந்த லேடி கிட்ட நைஸா பேசி அந்த இடத்த பத்தின எல்லா விஷயத்தையும் வாங்கியிருப்பா அப்படின்னு கட் பண்ணி நம்மளோட ஹீரோயின் லூனாவும் ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொர்க்கத்தோட நடந்து வந்துட்டு இருப்பாங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது எப்படி இது பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது இதெல்லாம் ஒரு சின்ன ட்ரிக் தான் அவங்க கிட்ட போயிட்டு நாம ஒரு இன்னசென்ட் லுக்ல பேசினாலே போதும் அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வந்துடும் அதனாலதான் இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட லூனாவும் சொல்லிட்டு வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்டீரியஸான ஸ்பாட்ஸ்க்கு வந்திருப்பாங்க இதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே இது வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு இது வீட்டு பக்கம் போவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஸோட அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு உள்ள வந்திருப்பாங்க உள்ள வந்து பாக்குறப்ப அந்த இடத்துல எதுவுமே இருந்திருக்காதா இதை பார்த்து ஹீரோயினோ இந்த வீட்டுல கண்டிப்பா எதுவுமே கிடையாது இந்த இடத்துக்கு வந்து டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா லூனாவா அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லா விஷயத்தையும் உன்னோட கண்களால பார்க்க முடியாது பார்த்தாதான் உங்களுக்கு உண்மை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற தரையை தட்டி இருப்பா தட்டிக்கிட்டே முன்னாடி வரும்போது அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டோர் மாதிரி இருந்திருக்கும் அந்த டோர் ஓபன் பண்றப்ப கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சுரங்கத்துக்கே போயிருக்குமா இதை பார்த்தோன்னே ஹீரோனி ஷாக்கா இருப்பா இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதனாலதான் ரோஸோட அப்பா இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்மளோட லூனா உள்ள போயிருப்பா உள்ள என்ன ஆபத்து வரும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த சுரங்கத்துக்குள்ள போயிட்டு இருப்பாங்க ரொம்ப ஆழத்துக்கு போயிடுவாங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய டஞ்சனே இருந்திருக்கும் இதை பார்த்து ஹீரோனி ஷாக்கா இருப்பா லூனாவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் பாக்குறப்ப எக்கச்சக்கமான மக்கள் இறந்து போய் கிடப்பாங்க அங்க எல்லாமே எலும்பு கூட இருந்திருக்கும் அவங்களை வச்சு எதுவும் ரிசர்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒருவேளை இந்த ரிசர்ச்க்கு எல்லாம் காரணம் இங்க இருக்கக்கூடிய ரோஸோட அப்பாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது ஊர் மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக இன்ஃபெக்ட் ஆகுறாங்க அதுலயும் முக்கியமா அவங்களை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல ரிசர்ச் பண்றாங்க அப்படி இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் ரோஸோட அப்பாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க சடனா பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயிக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கும் ஞாபகம் சொல்ல முடியாது அந்த வாய்ஸ் திரும்ப கேட்க ஆரம்பிச்சிருக்கும் அந்த வாய்ஸும் எனக்கு இன்னும் நிறைய ரத்தம் வேணும் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸும் திரும்ப கேட்டுட்டு இருக்க ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் அங்க கிளம்பி வந்திருப்பா ஹீரோயின் அந்த இடத்துல வந்து பாக்குறப்ப இன்னொரு ஸ்டூடெண்ட் இதே மாதிரி அடிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாமே பேசிருப்பாங்களா உள்ள வந்து பாக்குறப்ப அந்த இடத்துல நம்மளோட இல்சா வந்திருப்பா இல்சா அடிப்பட்ட மாதிரி இருந்திருக்கும் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ரோஸோட அப்பா ரோஸை தூக்கி வச்சுட்டு நீ எந்த போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரோஸோட அப்பாவும் வந்துட்டே இருப்பாரு ஹீரோயினோ இல்சா கிட்ட வந்துட்டு இல்சா நீ உயிரோட இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்சாக்கு பாத்தீங்க அப்படின்னா மூச்சு இருந்திருக்கும் இதை பார்த்தோன்னே ஹீரோயினும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பா அங்க வந்து பிரின்சிபாலும் நீ எங்க போயிட்ட உனக்கு தெரியுதா இல்சா வந்தா இல்சாவும் தெரியுதா ரோஸ் வந்தா அதனாலதான் இவங்க தாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்கறப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரி ஓகே ஹீரோ கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரோஸோட அப்பா சம்மர் டென்ஷன் இருப்பாரு இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான் அவன் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸோட அப்பாவும் அங்க கிளம்பி போயிருப்பாங்க ரொம்ப கோவமா தான் போயிருப்பாரு அப்படின்னு கட் பண்ணி ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா இல்சா பாத்துட்டு இருந்திருப்பா இல்சா என்னதான் உனக்கு இதெல்லாம் ஆயிடுச்சு என்ன தெரியுதா நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்க நான் போறதுக்கு முன்னாடி கூட நீ ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் ஆனா நான் அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம இங்க கிளம்பிட்டே என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் மடிப்பு கேட்டு இருக்க அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா லூனா வந்திருப்பா லூனா வந்துட்டு ரொம்பவும் குழப்பமா இருக்கா இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இன்னும் சந்தேகமா தானே இருக்கு ரோஸோட அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் கடைசியில பார்த்தா ரோஸும் இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்ட ஹீரோயின் என்ன தனியா விட அப்படின்னு சொல்ல லூனா வந்து கிளம்பி போயிருப்பா ஹீரோயின் அந்த ஸ்குவாட் எடுத்துருப்பா எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த டீம் சொன்ன இன்னொரு பொண்ணு வந்திருப்பா பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி சீக்கிரமா எடுத்துட்டு கிளம்பு ஹீரோ தான் இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணிட்டாங்க இது ஊர் மக்கள் எல்லாருமே ஹீரோ மேல செம்ம கோவத்துல இருக்காங்க ஹீரோக்கும் உனக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பிடிக்கிறதுக்காக ஊர் மக்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இது கேட்டு ஹீரோயின் சரி ஓகே எல்சாவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தலைவி அங்க கிளம்பி வந்திருப்பா ஹீரோயின் கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலைவியும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீக்கிரட் ஸ்பாட்டுக்கு வந்திருப்பா இது வேற எதுவுமே கிடையாது அந்த பூக்கள் இருந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரோஸோட அப்பா வந்துட்டு இந்த இடத்துக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்திருப்பா
அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல் இருந்திருக்குமா. இது பார்த்து ஹீரோனும் கண்டிப்பா இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவி அந்த கல்லை உடைச்சிட்டு உள்ள வந்திருப்பா. உள்ள நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா லைப்ரரி மாதிரி இருந்திருக்கும். ஹீரோனு எதுக்காக இந்த இடத்துல இப்ப ஒரு லைப்ரரி இருக்கு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவி பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரோஸோட அப்பா செஞ்ச நிறைய ரிசர்ச்சோட பேப்பர்ஸ் இருந்திருக்கும். இதெல்லாம் எடுத்து படிச்சு பாக்குறப்ப ரோஸோட அப்பா என்ன ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் தெளிவாக இருந்திருக்கும். அதாவது இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுல எக்கச்சக்கமான மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினை கண்டுபிடிச்சிருப்பா. அதை வந்து நம்மளோட ஹீரோயினை படிச்சு பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தர் வர மாதிரி இருக்கும், யாரோ அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறப்ப அந்த இடத்துக்கு ரோஸ் வந்துருப்பா. இது பார்த்து ஹீரோயின் ரோஸ் நீ இன்னும் உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ரோஸோட மான பவர் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர்ல இருந்திருக்கும். அதுலயும் முக்கியமா ரோஸோட வாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு அப்பப்போ கேட்கும்ல அந்த வாய்ஸ் மாதிரி இருந்திருக்கும். அதுவும் எனக்கு உன்னோட உடம்பு வேணும், அதுலயும் முக்கியமா உன்னோட ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் நோக்கி வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பயந்திருப்பா. ரோஸ் இது நீ கிடையாது, என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோ வந்திருப்பான். ஹீரோ வந்துட்டு ரோஸை தடுத்து நிறுத்திருப்பானா. இதுல முக்கியமா என்ன இருக்கும் அப்படின்னா ரோஸ் உடம்புல இருந்த மான பவர் வந்து ஹீரோ வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இதனால பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ தன்னோட உண்மையான ஃபார்முக்கு வந்திருப்பான். அவனுக்கு கிட்ட ஒரு வேம்பேர் தானே, தலைவரும் வேம்பேரா மாறி இருப்பான். இந்த பக்கம் இதை பார்த்த ரோஸும் சரி ஓகே உன்னை நான் அப்புறம் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவனும் கிளம்பி போயிருப்பான். அதாவது ரோஸோட உடம்புல பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்திருப்பான். அவன் அங்கிருந்து கிளம்பி போயிருப்பான். இதெல்லாம் நம்மளோட ஹீரோயின் பார்த்துட்டே இருந்திருப்பான். ஹீரோ பார்த்துட்டு இப்ப நீங்க வேற மாதிரி இருக்கீங்க, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறதோட ஹீரோ தன்னோட உண்மையான ஃபார்ம்ல நின்று இருந்திருப்பான். இது பாக்குறப்ப ஹீரோயினுக்கு ஷாக்கா இருந்திருக்கும். ஹீரோயின் யானி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இதை பார்த்து ஹீரோ கிட்ட வந்திருப்பான். கிட்ட வந்துட்டு உன்னோட மொத்த மெமரிஸ் நான் அளிக்க போறேன். சொல்ல போன அப்படின்னா நான் ஒரு ஆஃப் ஆம்பியர் அப்படி இருக்கும்போது என்ன பத்தின நினைவுகள் உனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பெரிய வழியை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோட நினைவுகள் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எனக்கு நீ இப்படி இருந்தாலும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவி பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோ இதை கேட்டிருப்பான். கேட்டு கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது, மக்கள் யாருக்குமே பேச பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல யார் சொன்னா எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ கிஸ் பண்ணிருப்பா. இதனால பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவே ஷாக்கா இருப்பான். இப்ப என்ன பண்ண சொல்லிட்டு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுல என்ன இருக்கு, நீ எப்படி இருந்தாலும் சரி எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீ கூட வந்தல அதே மாதிரி நான் கூட இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோனை கிஸ் பண்ணிருப்பா. இது பாக்குறப்ப ஹீரோக்களை ஷாக்கா இருந்திருக்கும். இந்த புள்ளி என்ன எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். அதாவது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா கிட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ வாழ்ந்துட்டு இருந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா சும்மா தகன்னு மினிட் ஏரியா ஆரம்பிச்சிருக்கும். சொல்ல போனா அப்படின்னா அந்த இடமே யாரோ ஒருத்தங்க கொளுத்தி விட்டுப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்மளோட ரோஸோட அப்பா வந்திருப்பாங்க. பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் வந்திருக்கும். அந்த மாஸ்டர் அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டு பொழந்து கட்டி இருக்கும். சொல்ல போனா அப்படின்னா இது எல்லா விஷயத்துக்கும் அந்த மாஸ்டர் தான் காரணம். ரோஸோட அப்பா கிட்ட நீ பண்ண ஒரு சின்ன தப்பால தான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோஸோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா எதிர்ச்சிருப்பான். தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா அப்பவே பாதி வேம்பேரா மாறி இருப்பான். தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ரோஸை போய் பார்த்திருப்பான். ரோஸ் போய் பார்த்துட்டு ரோஸ் வந்து தலையை வந்து கடிச்சிருப்பானா. இது பார்த்து அங்க ஸ்பைடரும் ஹே என்ன பண்ணிட்டு இருக்க, ஓ இதுக்கு தான் எதிர்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனு கலைச்சிட்டு இருக்க. டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு அசாசின் குரூப் சேர்ந்த 3 பேர் வந்திருப்பாங்க. அந்த 3 பேருமே பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மான்ஸ்டர் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர் அங்க கூடிய 2 பெத்தப்பட்டு பொழந்து கட்டிருக்கும். மீதி பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கோட் போட்ட மட்டும் வந்திருப்பான். இது பார்த்து அந்த மான்ஸ்டரும் கண்டிப்பா உங்களால என்ன தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப பவர் கிடைச்சிருக்குது. அதை வச்சு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பான். அந்த மான்ஸ்டரோட 2 கண்ணி டேமேஜ் பண்ணிருப்பானா. இதை வந்து ஒரு வாய்ப்பு எடுத்துக்கிட்டு அந்த கோட் போட்டவனு பாத்தீங்க அப்படின்னா அங்க இப்படி மான்ஸ்டர் அழிச்சிருப்பான். இது பார்த்து நம்மளோட ஹீரோ சரி ஓகே எல்லா வேலையுமே முடிச்சிருச்சு, எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்றீங்களா, என்னோட தங்கச்சி எதுக்காகவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ரோஸை பத்தி பேச. சொல்ல போன அப்படின்னா ரோஸோட அண்ணன் தான் நம்மளோட ஹீரோ. அதுலயும் முக்கியமா ஹீரோ ஒரு வேம்பேர் அப்படிங்கிறதுனால ரோஸோட எல்லா மெமரிஸையும் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ அழிச்சிருப்பான். சொல்ல போன அப்படின்னா ஹீரோ இருந்த மெமரிஸ் ரோஸ்க்கு சுத்தமாவே இருக்காது. இது பார்த்து அவன் வந்துட்டு இது உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது, ஆனா என்னோட தங்கச்சி நல்லா வாழணும் அப்படின்னா கண்டிப்பா அவளுக்கு என்னோட ஞாபகங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவான இந்த அசாசின் குரூப்போட சேர்ந்திருப்பான். அப்படியே கட் பண்ணி இது எல்லா விஷயத்தையும் நம்மளோட ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இது கேட்ட ஹீரோயினோ ரொம்ப கஷ்டப்பட்டுப்பா. ஆஹா இந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்ட ஹீரோவா ஆமா இது எல்லாமே நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நான் சொன்ன எந்த விஷயமே வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சது அப்படின்னா உனக்கு கண்டிப்பா கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுக்கு கடிக்க வந்திருப்பான். இது பார்த்து அங்க ஹீரோ சும்மா கடிக்காத நான் யாருமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு. ஆனா உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா இப்ப ரோஸ் தான் மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கா. அவளோட உடம்பை யாரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா எதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவளோட பழைய பாஸ்ட் மெமரிஸ் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பழைய பாஸ்ட் மெமரிஸ்ல தான் நான் கூட இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பத்தி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு ரோஸோட பழைய மெமரிஸ் வேணும். பழைய மெமரிஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா ரோஸ்க்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்தணும். அதுக்காக ரோஸ் வந்து ஒரு வேம்பேரா ஆக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனோம் அப்படின்னா ரோஸ் கிட்ட வேம்பேர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது தடுக்கணும் ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்குது. இப்ப நடக்கூடிய வெட்டிங் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணோம், வெட்டிங் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா ரோஸ்க்கு பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கண்டிப்பா இதனால தனியா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாவே ஐடியாவே கிடையாது. ஏன்னா நான் வெளியே போனோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் என்ன அட்டாக் பண்றது காத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மில்லி கிட்ட சொல்ல மில்லியும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படின்னு கட் பண்ணி இந்த வெட்டிங் நடந்துட்டு இருக்கும். டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா குறுக்க நம்மளோட மில்லி வந்திருப்பா. மில்லி வந்துட்டு இந்த வெட்டிங்க நான் நடக்க விட மாட்டேன், ரோஸை கோவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட மில்லியும் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ கூட நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் நாங்க 2 பேருமே கிஸ் பண்ணிட்டோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மில்லி ஏத்தி விட்டு இருக்க. இதை கேட்கும்போது ரோஸ்க்கு செம்ம டென்ஷன் ஆயிருக்கும். என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தலைமையும் பாத்தீங்க அப்படின்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. 2 பேருமே மாறி மாறி அந்த வெட்டிங் நடக்கூடிய இடத்துல சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினோ ரோஸ் அட்டாக் பண்ணாம ரோஸ்க்கு பின்னாடி இருந்த ரோஸோட அப்பா வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்களா. இதனால ரோஸோட அப்பா மேல இருந்து ஒரு சின்ன 70 பிச்சு மாதிரி கீழ வந்திருக்கும். இதை பார்த்த ஹீரோயினோ இது நீதானே எனக்கு நல்லாவே தெரியும் நாகோ அப்படின்னு சொல்லிட்டு மில்லியும் அந்த ஸ்பைடர் வந்து அட்டாக் பண்ண போயிருப்பான். அந்த ஸ்பைடரும் பாத்தீங்க அப்படின்னா மனுஷ ரூபத்துக்கு மாறிடும். சொல்ல போன அப்படின்னா இவன் தான் நாகோ. அதுலயும் முக்கியமா இது எல்லா பிரச்சனைக்கு இவன் தான் காரணம். அது மட்டும் இல்லாம 8 வருஷத்துக்கு மாதிரி ஒரு ஸ்பைடர் வந்து தெரியுமா, அந்த ஸ்பைடரும் இவன் தான். சொல்ல போன அப்படின்னா இது எப்படி ஒன்று தப்பிச்சுட்டா திரும்ப இவ்வளவு சேட்டை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவா. இதை பார்த்த மத்தவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிருப்பாங்க. இது பார்த்தோட என்ன அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாகவும் பாத்தீங்க அப்படின்னா அங்க கூட எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு அவனும் ஒரு சீக்கிரம் பேச சொல்லி அங்க தப்பிச்சு போயிருப்பான். ரோஸும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பா. இதுக்கு எல்லாத்துக்கும் நீ
நீதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோஸ் அட்டாக் பண்ண வந்துட்டு இருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல ரோஸும் எனக்கு சின்ன வயசு விஷயமும் ஞாபகம் வந்துருச்சு, நீ ஓடாத, கண்டிப்பா நான் அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ரோஸும் தோத்திட்டு வந்துட்டு இருக்க. இது கேட்டோடனே அவனும் அப்ப உனக்கு எல்லா விஷயம் ஞாபகம் வந்துருச்சா, அப்ப ரொம்பவே நல்லது, இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ரோஸோட கழுத்தை பிடிச்சி தூக்கி இருப்பான். இப்போ உன்னோட மெமரிஸ் எல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோ வந்திருப்பான். ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிருப்பான். அட்டாக் பண்ணிட்டு ரோஸை பார்த்துட்டு ரோஸ் அவைக்கினாக அப்படின்னு சொல்ல டக்குன்னு பாத்தீங்கன்னா ரோஸ் வேம்பியரா மாறி இருப்பா. ரோஸ்க்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்திருக்கும். ரோஸ் வந்துட்டு அண்ணா இவனை போட்டு பொழந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. இதை பார்த்து அவனும் உங்க ரெண்டு பேரும் தடுக்க முடியும் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா மாறி மாறி எஸ்கேப் ஆயிட்டு இருந்திருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட ஸ்பைடர் ஃபார்முக்கு வந்திருப்பான். அவனும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ரெண்டு பத்தி வச்சு சமாளிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளோட ஹீரோவும் ரோஸும் ரெண்டு பேருமே மாறி சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா காம்போவா யூஸ் பண்ணி பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவனால சுத்தமாவே முடியாம போயிருக்கும். சரி ஓகே என்ன தோக்கடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் அங்க மறைஞ்சு போயிருப்பான். இது பாக்குறப்ப ஹீரோவுக்கு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவன் என்ன சாகல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஸ்பைடர் நிறைய மாறி இருப்பான். அவனும் மாறிட்டு அங்க கூடிய வெட்டிங் ஹாலுக்கு வந்திருப்பான். அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரெடியா இருந்திருப்பாங்க. எல்லாருமே ரெடியா இருந்து அங்க கூடிய சின்ன சின்ன ஸ்பைடர்ஸ் எல்லாருமே தனித்தனியா போட்டு போனது கட்டிட்டு இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்மளோட ஹீரோ தான் பிளான் பண்ணிருப்பான். எப்படி இருந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிச்சு கீழே மனுஷனோட ரத்தத்தை உரியத்துக்கோசரம் வருவான். கண்டிப்பா நீ அவனை போட்டு பொழந்து கட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏற்கனவே மில்லி கிட்ட சொல்லியிருப்பான். அதன்படியா அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க. இது பாக்குறப்ப அவனும் இதுதான் உன்னோட ட்ரிக் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா இதுதான் என்னோட ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா சின்ன சின்ன ஸ்பைடரையும் போட்டு தள்ளி இருப்பாங்க. ரோஸ் ஹீரோ கிட்ட ஆனா நான் உன்னை திரும்ப சந்திச்சிட்டு அப்படின்னு சொல்லும்போது இது கேட்ட ஹீரோவும் கண்டிப்பா இல்ல, நீ உன்னோட பாஸ்ட் எல்லாத்தையும் மறக்கணும், முக்கியமா என்ன பத்தி மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்க அப்படின்னா திரும்ப ரோஸோட மெமரிஸ் ஆல்டர் பண்ண போவான். இதை பார்த்து ரோஸும் ஆனா கண்டிப்பா வேணா இத்தனை வருஷமா உங்களுக்கு பிரிஞ்சு வந்துட்டு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கண்டிப்பா நான் உன்னோட மெமரிஸ் அடிக்கதான் போறேன், நான் எது பண்ணாலும் உன்னோட நல்லதுக்கு தான் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இதுவும் அதே மாதிரி தான் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ரோஸோட பழைய மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிச்சிருப்பான். அதாவது ஹீரோ தான் ரோஸோட அண்ணன் அப்படிங்கிற மெமரிஸ் வந்து அழிச்சிருப்பான். அதுபடி எல்லா மெமரிஸுமே அப்படியே தான் இருக்கும். அப்படியே கட் பண்ணி ரோஸோட அப்பாவும் டஞ்சன்ல வந்து பாக்குறப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட சடல வந்திருக்குமா. இதை பாக்குறப்ப ரோஸோட அப்பாவும் நீ திரும்பவும் பழையபடி மாறிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கதறி கதறி அதுட்டு இருந்திருப்பாரு. சொல்ல போன அப்படின்னா அந்த பொண்ணு ஏற்கனவே இறந்து போயிட்டா, ஆனா அவள் உயிரோட வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸோட அப்பா என்ன பண்ணிருக்காரு, அங்க இருக்கக்கூடிய நாகோ கிட்ட ஒரு டீலிங் போட்டுக்காரு. போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் தான் எல்லா விஷயத்தையும் செஞ்சிருக்காங்க. இதை பார்த்து ஹீரோ சரி ஓகே உங்களுக்கு என்ன உங்களோட ஒய்ஃபை காப்பாத்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்க அப்படின்னா அந்த போர்ஷனை எடுத்து ரோஸோட அம்மாக்கு கொடுக்கும்போது ரோஸோட அம்மா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா கான்சியஸ்க்கு வந்திருப்பாங்க. சொல்ல போனா அப்படின்னா இவங்க முழுசா சாகல, கிட்ட சொல்ல போனா ஒரு ஜாமி மாதிரி அப்படியே கட் பண்ணி ஹீரோ போறதுக்கு முன்னாடி நான் போயிட்டு வரேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு போயிருப்பான். சொல்ல போனா அப்படின்னா ஹீரோவை தத்து வளர்த்தது இவர் தான். அப்படியே கட் பண்ணி இவங்க எல்லாமே அவங்களோட அகாடமிக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோவும் இல்சாவும் ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஏதோ நினைச்சிட்டு வந்துட்டு இருப்பானா. ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா ரோஸ் இருந்திருப்பா. ரோஸ் வந்துட்டு ஆமா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, சொல்ல போனா அப்படின்னா நடந்த எந்த விஷயமே எனக்கு ஞாபகமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோஸ் சொல்லிட்டு ஹீரோவும் அதான் ஞாபகம் வரல அதே யோசிச்சு பார்த்துட்டு இருக்க மரம் தொலைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்திருப்பா. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட பக்கத்துல உட்காந்துருப்பாளா. இது பார்த்தோன்னே ரோஸ் ஷாக்கா இருப்பான். இதுக்காக அவன் பக்கத்துல உட்காந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ என்ன சொன்ன, உங்களோட அப்பா இருக்கிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸா நடிக்கலாம் தானே சொன்னீங்க, அதான் இல்ல அப்புறம் என்ன, அது மட்டும் இல்ல நான் ஹீரோ ரெண்டு டைம் கிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி இது கேட்டு இந்த பக்கம் ரோஸ் ஷாக்கா இருப்பான். என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரோஸ் கத்திட்டு ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ்ல இருந்திருப்பா. கிளாஸ்ல தலைவி கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருப்பா. நல்லாவே படிச்சுட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் ஹீரோ பாத்துட்டு இருந்திருப்பான். முன்னதுக்கு இப்ப ஹீரோயின் எவ்வளவு பரவாயில்ல, அவ எல்லா விஷயத்தையும் உன்னோட கத்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம முன்னதுக்கு இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்துட்டு இருந்திருப்பான். இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் பட்டு புரிஞ்சுக்கிட்டு செம்ம ஜாலியா அவளோட ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்படியே கட் பண்ணி பிரின்சிபாலும் பாத்தீங்க அப்படின்னா மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் இந்த அகாடமிக்கு ஸ்டார்ட் ஆகி இந்த வருஷம் முடிய போகுது. அப்படி இருக்கும்போது நம்மளோட அகாடமில எப்பயுமே வைக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட பிரின்சிபால் அறிவிச்சிட்டு அந்த டெஸ்ட்ல யார் கலந்துக்கலாம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த டெஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய லேப்ல இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் எடுத்து வரணும். அதுதான் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான டெஸ்ட். அது ஒன்னும் அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டீஸ் மாதிரி வந்திருக்கும். ஹீரோ வந்து படிச்சு பார்த்திருப்பான். படிச்சு பார்த்துட்டு முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா அந்த லேப்ரரியில எக்கச்சக்கமான கோஸ்டஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்குள்ள போகணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு தேவையான எனர்ஜியும் மான பவர் இருந்தா மட்டும் தான் உள்ள போயிட்டு வெளியே வர முடியும். அதுலயும் முக்கியமா அவங்க சொல்ற புக்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரேர் கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் அப்ப நான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா நீ போகவே தேவையில்ல, நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்க, செகண்ட் இயர் படிக்கிறவங்க தான் அந்த லைப்ரரி கூட போறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோவும் ரோஸ் சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா பிரின்சிபால் வந்திருப்பாங்க. பிரின்சிபால் வந்துட்டு ஹீரோயின் நீ இந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு போக போறே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டோன்னே ஹீரோவும் இல்ல இவ இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கா, ஆனா சொல்ல போனா அப்படின்னா இவ அங்க இருக்கக்கூடிய லூனா டோர்னமெண்ட்ல கலந்துட்டு இருந்திருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி காம்படிஷன்ல போதுல எது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரின்சிபால் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்ல. அப்படியே கட் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போயிட்டு இருக்குது. அந்த மீட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மாஸ்க் போட்டவங்க உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல யாரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னா நம்மளோட மில்லி பத்தி தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. மில்லியோட உடம்புல நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் உடம்புல இருந்த மான பவர் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பேலன் மான பவர் கிடையாது, வேற ஏதோ மான பவர் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல அதுங்க எல்லாருமே அரச போஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மில்லியோட அம்மாவும் வேற யாரோ தான் சேர்ந்து மில்லி பெத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயத்தை மில்லியோட அம்மா பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. அந்த ஒரு பொண்ணால நம்மளோட ஹவுஸ் ஆஃப் ஹேஜல் ஃபேமிலிக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை மட்டும் தான் வந்துட்டு இருக்குது. அவ நம்மளோட ஹவுஸ் ஆஃப் ஹேஜல் ஃபேமிலியில இருக்கே கூடாது, அவளை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. சொல்ல போனா அப்படின்னா மில்லி எப்படி எல்லாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஐடியா பண்ணிட்டு இருக்க. அங்க இருந்து லூனாவும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க மில்லி கொள்ற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா பேசாம நாம ஏன் இந்த புக்கை பயன்படுத்தக்கூடாது, இப்ப நடக்கக்கூடிய அந்த லேப்ரண்ட் காம்படிஷன் வச்சு நம்மளோட மில்லி ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. இது கேட்கறப்ப இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்கெட்ச் நீங்க போடுங்க பொண்ணு நாங்க தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்க எல்லாம் கிளம்பி போயிருப்பாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆலியா இருந்திருப்பா. ஆலியாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்ம வெளியே கொண்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அந்த இடத்துக்கு ஒத்து வந்திருப்பான். இவன் வேற யாருமே கிடையாது, ஆலியோட அண்ணன் தான். ஆலியோட அண்ணன் கிட்ட எதுக்காக நீங்க எல்லாம் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏற்கனவே மில்லி ரொம்ப
கஷ்டப்பட்டா, இன்னைக்கு வந்து அவ கஷ்டப்படுறதுக்கு பேசாம செத்து கூட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினும் அங்க கூடிய அகாடமிக்கு வந்துட்டு இருக்கும்போது சடனா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்க் போட்டு வந்திருப்பான். அவனும் வந்துட்டு என்னோட பொண்ணை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் சுத்தி பார்த்துட்டு கடைசியில நம்ம மில்லியை பார்த்துட்டு மில்லி தான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லியிருப்பான். இதை பார்த்த மத்தவங்க எல்லாருமே ஷாக்கா இருப்பாங்க. மில்லி இவனோட பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அவனும் பாத்தீங்க அப்படின்னா மில்லி கிட்ட ஆசை மகளே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஓடியார இதை பார்த்து ஹீரோ குறுக்க கத்தி நீட்டி இருப்பான். இதை பார்த்து அந்த மாஸ்க் போட்டவன் உன்னோட அப்பா நான் உன்னை ஆசையா பார்க்க வரும்போது இப்படி உன்னோட பாய் ஃப்ரெண்டை வச்சு தடுக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை பாத்தீங்க அப்படின்னா வந்து மறைஞ்சு போயிருப்பான். இதை பாக்குறப்ப மத்தவங்க எல்லாருக்குமே மில்லியோட அம்மா மேல கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கும். மில்லியை பத்தி தப்பு பேசிட்டு இருக்க ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல தலைவனோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் எழுதிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோனி எதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னைக்கு காலையில ஒருத்த வந்தால என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவனை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பா. இதை கேட்டு ஹீரோ எனக்கு நல்லாவே புரியுது உன்னை யாரும் ட்ராப் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்ல இதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் இது இப்படியே விட்டுட்டா என்னோட அம்மாக்கு தான் பெரிய கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட மில்லியை ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இது கேட்ட ஹீரோ இதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு, நீ ஏன் பேசாம இந்த லேப் காம்படிஷன்ல கலந்து கூடாது அப்படி கலந்துக்கிட்டு அப்படின்னா கண்டிப்பா அதுக்குள்ள போயிட்டு டைமுக்குள்ள வெளியே வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பா உன்னை எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது கேட்டோட ஹீரோயின் அட பாவி நீ தானே அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப நீயே போக சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் கேட்கும்போது இது கேட்ட ஹீரோ ஒன்னும் கவலைப்படாத அது எவ்வளவுதான் ரிஸ்கா இருந்தாலும் சரி நீ கண்டிப்பா போயிட்டு திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது கேட்கறப்ப ஹீரோயினுக்கு என்ன சொல்றதே தெரியல, இவனே போக வேணாங்கிறா இப்ப போ அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் சரி ஓகே போற அப்படின்னு முடிவு பண்ணிருப்பா, நான் போயிட்டு கண்டிப்பா வெற்றியோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் பேசிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி அந்த லேபிரின்த்துக்கு போக வேண்டிய நாள் வந்திருக்கும். இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் வந்திருப்பா, தனியா எவன்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட பாத்தீங்க அப்படியே எல்சாவையும் கூட்டிட்டு வந்திருப்பா. எல்சாவும் இதுக்கு என்ன கூட்டு வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதா இருந்தாலும் ஒரு ஒத்தாசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படியே போயிட்டு இருந்திருப்பாங்க. அந்த லேபிரின்த்துக்கு போறதுக்கான கேட்டு கிட்டே வந்திருப்பாங்களா. இந்த பக்கம் ஹீரோ பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் கண்டிப்பா போயிட்டு திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கை கொடுத்துட்டு இருக்க. ஹீரோ கை பிடிச்சிட்டு இருந்திருப்பான். இந்த பக்கம் பிரின்சிபல் லேபிரின்த்துக்கான கேட்டை வந்து ஓபன் பண்ண அந்த இடமே பாத்தீங்க அப்படியே கீழே போயிட்டு இருந்திருக்கும். ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பா, திரும்ப வருவா மாட்டேன்னு சொல்லி டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த லேபிரின்த்ல கீழே போயிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு லிஃப்ட் மாதிரி இருந்திருக்கும். அங்க கூட பிரின்சிபல் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும், இங்க போயிட்டு இந்த டைம்குள்ள இந்த புக் எடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாண்ட் கிளாக் வந்து கொடுத்திருப்பாங்க. லேபிரின்த்ல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கோஸ்டஸ் இருக்கும். நீங்க எடுக்கிற லேபிரின்த்தோட புக்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து கோஸ்ட் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு வீக்கா வரும். அதனால பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இடமே ரொம்ப அதிர ஆரம்பிச்சிருக்கும் இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல எக்கச்சக்கமான டென்டகல்ஸ் மாதிரி வந்திருக்கும். இவங்க எல்லாரையும் போட்டு அட்டாக் பண்ணிருக்கோம். அப்படியே கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா மேல நின்று இருப்பான். ரோஸ் வந்துட்டு என்னப்பா ஃபீலிங் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்திருப்பா. அந்த பொண்ணு வந்துட்டு டைரக்டர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க இப்பதான் லேபிரின்த்குள்ள போனாங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே ஒரு முக்கியமான மீட்டிங் வந்திருக்கு நீ அந்த கெஸ்ட் அட்டெண்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யார் வந்திருப்பாங்க அப்படின்னா ஹீரோனோட அப்பா தான் வந்திருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோ ஷாக் இருப்பான். நான் தான் உங்க பொண்ணோட பிரைவேட் டியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தலைவண்டி டீட்டெயில்ஸ் ஆயிட்டு இருக்க. இதை பார்த்து ஹீரோனோட அப்பாவும் சரி அதெல்லாம் இருக்கணும் என் பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ இப்பதான் லேபிரின்த்துக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோனோட அப்பாவும் இதுக்காக அவ லேபிரின்த் போகணும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா அவளோட மேஜிக் பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுற அவளோட மானா ஹவுஸ் ஆஃப் ஏஞ்சல் ஃபேமிலி சேர்ந்து சொல்லி அவ காட்டுறதுக்கு ஆசைப்படுற அப்படின்னு சொல்ல இது கேட்ட ஹீரோயின் அப்பாவும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, நான் அவளை இந்த அகாடமி விட்டு கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன் சொல்ல போன அப்படின்னா நான் அவளை இந்த மாதிரி வெளி உலகத்துக்கு காமிச்சிட்டு கூடாது ஏன்னா அவளுக்கு எந்த மேனா பவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் அவளை அமைதியா ஒரு இடத்துல வச்சிருக்கணும். வெளியே வந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை சொல்ல போன அப்படின்னா நேத்து கூட எவ்வளவு வந்து மாஸ்க் போட்டு வந்துட்டு அவனோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிரச்சனை பண்ணா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பிரச்சனையால என்னோட ஹவுஸ் ஆஃப் ஏஞ்சல் ஃபேமிலி தான் ரொம்ப தலைகுடிது, அதனால அவளை இங்க கூட்டு போலான்னு இருக்கா அப்படின்னு சொல்ல இது கேட்டோன்னே இந்த பக்கம் ஹீரோ ஷாக் இருப்பான். அப்பெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, அவ உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டும் தெரியும், எனக்கு அவ மேல முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ எவ்வளவு பேசினாலும் சரி அங்க இருக்கக்கூடிய ஹீரோனோட அப்பாவும் நான் கண்டிப்பா கூட்டிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்திருப்பா. அந்த பொண்ணு இந்த மாதிரி டேரக்டரோட ஆபீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து அப்படின்னு சொல்லி காமிக்க அந்த லெட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீல் இருக்கும். இது பார்த்தோன்னே இந்த பக்கம் ஹீரோனோட அப்பாவும் ஷாக் ஆயிருப்பாங்க. லேபிரின்த்குள்ள போன அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்லி போட்டுருக்க. ஹீரோனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோன் பாத்தீங்க அப்படின்னா லேபிரின்த்குள்ள வந்திருப்பா. கூட பாத்தீங்க அப்படின்னா எல்சா வந்திருப்பா. மத்த பொண்ணுங்களை எங்க போயிட்டாங்க, டேரக்டர் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் தனியா இருந்திருப்பாங்களா. இவங்க ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு இருக்க. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கோஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண வந்திருக்கும். இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. சொல்ல போன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே அங்க கூட ஒவ்வொரு கோஸ்ட் சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளோட இன்ஸ்ட்ரக்டர் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட எல்சாவும் சண்டை போட்டு வந்திருப்பா. அதே மாதிரி நம்மளோட ஹீரோயினும் பயங்கரமா சண்டை போட்டு வந்திருப்பா. ஹீரோயினுக்கு இது ஹீரோ தன் கூடயே இருந்து சண்டை போற மாதிரி தலைவிக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும். தலைவி பாத்தீங்க அப்படின்னா செம்ம ஜாலியா பண்ணா விளையாடிட்டு இருப்பா. அவங்க கூட கோஸ்ட் கூட செம்மையா போட்டு தள்ளிட்டு இருந்திருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ரெண்டு பேருமே நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது சடனா பாத்தீங்க அப்படின்னா அவங்கள சுத்தி எக்கச்சக்கமான கோஸ்ட் வந்திருக்கும். இவங்க எல்லாரும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே பாத்துட்டு இருக்க. டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே காணாம போயிடும். அதுக்கு இருக்கக்கூடிய கோஸ்ட் யாரும் அட்டாக் பண்ணிருப்பாங்க. யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்மளோட ஆலியாவும் அது இல்லாம லூனாவும் ரெண்டு பேருமே வந்திருப்பாங்க. இதை பத்தி இவங்க ரெண்டு பேருமே ஆமா நீங்க ரெண்டு பேருமே இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா செத்ததுக்கு அப்புறம் உங்களை பார்க்க முடியாதுல அதனாலதான் இப்பயே பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு புக் காமிச்சிருப்பாங்க. ஒரு ரோஸ் கிட்டயும் மத்தவங்க எல்லாரும் நான் கண்டிப்பா போயிட்டு அவங்க காப்பாத்திட்டு வர அப்படின்னு சொல்ல இது கேட்டு மத்தவங்க எல்லாருமே உள்ள போது ரொம்ப ஆபத்துறா அப்படின்னு சொல்ல பரவாயில்ல எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் அங்க கிளம்பிருப்பான். அப்படியே கட் பண்ணி அந்த லேப்ரத்துக்குள்ள நம்மளோட ஹீரோயின் எல்சா ரெண்டு பேருமே இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா லூனாவும் ஆலியாவும் ரெண்டு பேருமே வந்திருப்பாங்களா. இதை பத்தி இவங்க ரெண்டு பேருமே உங்க ரெண்டு பேருக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா நாங்களும் இந்த லேப்ரின்த் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதா வந்திருக்கோம். சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம 4 பேருமே சேர்ந்து ஒன்னாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் லூனாவும் சொல்லும்போது ஹீரோயினும் அப்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம 4 பேருமே சேர்ந்து இந்த லேப்ரின்த் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோமா இது நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் பாத்துட்டு இருக்க. லூனாவும் சரி ஓகே நம்ம இப்ப எந்த இடத்துல சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு லூனாவும் பாத்தீங்க அப்படின்னா கையில ஒரு புக் எடுத்துருப்பா. அந்த புக் எடுத்துட்டு அந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேஜிக் ஸ்பெல் சொல்ல அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேப் மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். அந்த மேப் என்ன காமிச்சிருக்கோம் அப்படின்னா நீங்க இப்ப 2வது லெவல்ல இருக்கீங்க, 5வது லெவல்ல தான் உங்களுக்கான எக்ஸாம்
வந்து இருக்கு அப்படின்னு சொல்ல இது கேட்டு மத்தவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோனும் அம்மா இது என்ன புக் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா இது இந்த இடத்தோட மேப் அப்படின்னு சொல்ல மாயாவும் என்னடா போங்காட்ட ஆடுறீங்க, நாங்களாம் இங்க சும்மா மேப் இல்லாம அங்கேயும் சுத்திட்டு இருக்கோம், இங்க கையில மேப் ஓடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களும் பாத்தீங்க அப்புறம் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. கீழே இருக்கக்கூடிய 5வது லெவலுக்கு வந்திருப்பாங்க. அதுலயும் முக்கியமா அங்க வந்து பாக்குறப்ப ஒரு புக் மாதிரி இருந்திருக்கும். அந்த புக் ஓப்பனா இருக்கும். அந்த புக் என்ன கேட்டுக்கோ அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் அட்டன் பண்றது விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா எங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்ப உங்களுக்கு 2 டாஸ்க் மட்டும் தான் இருக்கும், மெயின்டைன் பண்ணும் அசம்பிள் பண்ணும் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருக்கக்கூடிய நம்மளோட லூனாவும் ஆமா இங்க இருக்கக்கூடிய கலைஞ்சு போன எல்லா புக்ஸையும் எடுத்து அது உங்களுக்கு சொந்தமான கரெக்டான ரேக்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டு மத்தவங்க எல்லாருமே ஆமா இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா என்னோட ஃபேமிலி சேர்ந்த முன்னோர்கள் எல்லாருமே இந்த லைப்ரரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலயும் முக்கியமா எனக்கும் ஆலியாவுக்கும் என்னென்ன டாஸ்க் எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்ட மத்தவங்க 2 பேருமே ஆடி பாவிங்களா என்னடா இது இவ்வளவு பெரிய போங்காட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க நம்மளோட ஹீரோட சரி ஓகே அங்க இருக்கக்கூடிய புக்ஸ் தானே எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு புக் பாத்தீங்க அப்படின்னா தானாவே ஓப்பனா இருக்கும். உள்ள இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி மான்ஸ்டர் வந்திருக்குமா. அந்த குட்டி மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கும். ஹீரோன் இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு புக்ஸ்லயும் இந்த மாதிரி ஒரு குட்டி டீமன் இருக்கும். இந்த டீமன் பாத்தீங்க அப்படின்னா இந்த டீமன்ஸும் அதுக்கு சொந்தமான புக்ஸ் வந்து தொட விடாது. அதுலயும் முக்கியமா இந்த டீமன்ஸ் அழிச்சிட்டோம் அப்படின்னா இது திரும்ப பேப்பராவே மாறிடும். அப்படி இருக்கும்போது நம்மளால இந்த புக் எடுத்து செல்ஃப்ல வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோட அங்க வந்து குட்டி டீமன் வந்து அழிச்சிருப்பா. ஒண்ணுதானே நான் இதாசட்ட டீல் பண்ணிக்கிறேன், நீ போயிட்டு புக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவீ அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா புக்கும் ஓப்பனா இருக்கும். உள்ள இருந்து எக்கச்சக்கமான டீமன்ஸ் வந்திருக்கும். இது பாக்குறப்ப ஹீரோயின் பேசுறதுக்கு டைம்ல சீக்கிரம் போக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய டீமன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருந்திருப்பா. இவங்க எல்லாம் புக்ஸ் எல்லாம் எடுத்து அதோட ரேக்ல வைக்க போயிட்டு இருந்திருப்பாங்க. புக்ஸ் எல்லாம் எடுத்து அந்த செல்ஃப்ல வைக்கும் போது அது எதுவுமே கரெக்டா உட்கார மாட்டேங்குது. இதை பார்த்து இவங்க எல்லாமே ஷாக் ஆயிட்டாங்க. ஆமா இது ஏன் உள்ளே போக மாட்டேங்குது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லூனா கிட்ட கேட்கும்போது லூனாவும் சத்தியமா எனக்கு என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லூனாவும் பாத்தீங்க அப்படின்னா புக்கை வைக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறிட்டு இருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல லூனாவும் சரி ஓகே அந்த புக்ல ஏதாச்சும் போட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தலைவி பாத்தீங்க அப்படின்னா பழைய புக் எடுத்து பார்க்கும்போது அதுல என்ன போட்டுருக்கோம் அப்படின்னா நீ ஒரு புக் எடுத்து வைக்கிற அப்படின்னா அந்த புக் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இந்த புக் சொல்லும் அப்படின்னு சொல்ல இது பார்த்தோன்னே அங்க இருக்கக்கூடிய லூனாவும் சரி ஓகே இதுக்கு முன்னாடி என்ன புக் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல படிச்சு பார்த்திருப்பா. அந்த புக் இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லூனாவும் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. இது பக்கம் நம்மளோட ஹீரோட அந்த குட்டி குட்டி டீமன்ஸ் வந்து போட்டு தள்ளியிருப்பா. இவங்க எல்லாருமே டீம் ஒர்க்கா சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா புக்ஸையும் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு புக் மட்டும் இருந்திருக்கும். அந்த புக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு உயரமான இடத்துல வைக்கணுமா எப்படி ஏறலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பக்கம் ஆலியாவும் ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா வேகமா வந்து ஆலியாமல ஏறி ஒரு ஜம்ப் அடிச்சிருப்பா. இந்த பக்கம் லூனாவும் அந்த புக்கை தூக்கி போட நம்மளோட ஹீரோயின் புக்கை கேட்ச் பண்ணி கரெக்டா அந்த இடத்துல வச்சிருப்பா. இதனால பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிருப்பாங்க. இதை பார்த்து இவங்க எல்லாத்துக்குமே சந்தோஷமா இருக்கும். நம்ம 4 பேருமே சேர்ந்து ஒரு வே பாஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 புக் இருந்திருக்கும். அந்த 4 புக்கும் இவங்களோட பேர் போட்டு மினி இருக்குமா. அந்த புக் எடுத்து பாக்குறப்ப இவங்களோட மானப்பவர் இவங்க யாரு என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஓகே நீ எந்த காரணமா இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு லூனாவும் கேட்கும்போது இது கேட்டு ஹீரோயிடும் ஒரே ஒரு காரணம் மட்டும் தான் இருக்கு சொல்ல போனா அப்படின்னா என்னோட அம்மா பத்தி எல்லாருமே தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னோட அம்மா உண்மையானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கணும் அப்படின்னா ஹீரோவும் இந்த மாதிரி லேப்ல இருந்து எக்ஸாமுக்கு மட்டும் போயிட்டு நீ பாஸ் ஆயிட்டு அப்படின்னா மத்தவங்க எல்லாருக்கும் உன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டோன்னே அங்க இருந்த லூனாவும் சரி ஓகே ஆனா எல்லாருமே சொல்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல எல்சாவும் டென்ஷன் ஆயிருப்பா. இந்த பக்கம் லூனாவும் என்ன மன்னிச்சிருப்பா நான் வேணும்லாம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு தலைவி சரி இங்க இருந்து கிளம்பலாம் இங்க இருந்து எனக்கு போறதுக்கு ஷார்ட்கட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பாத்தீங்கன்னா லூனாவும் போயிருப்பா. பின்னாடி இந்த ஆலியாவும் டக்குனு ஹீரோனோட புக்க பிடிங்கி இருப்பா. ஹீரோயின் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது பார்த்து அங்க இந்த லூனாவும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கணும் உனக்கு தெரியுதா எதுக்காக தேவையில்லாம அவளோட புக்க நீ உன் கையில எடுத்தா இந்த புக்க அவட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆலியாவும் ஹீரோயின் கிட்ட இது ஒரு பெரிய ட்ராப் நம்ம இப்ப ட்ராப்ல மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டு இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்களும் அவங்களோட எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிருப்பாங்க. சொல்ல போனா அப்படின்னா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்டர் எல்லாமே ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. ஆனா இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் எல்சா மட்டும் தான் தனியா வந்திருப்பாங்க. இது எல்லாம் பாக்குறப்ப அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம யாரோ ட்ராப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜாம்பி மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால இந்த இடத்துல தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது கிட்ட பிரின்சிபலும் அப்ப நீங்க தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்க தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. பிரின்சிபல் எல்லாரும் போட்டு பொழந்து கட்டியிருப்பாங்க. கடைசியில் பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் ஒரே ஒருத்த மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். அவனு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வயசானவனா இருப்பான். அவனு வந்துட்டு ஹே என்னப்பா பண்றீங்க இது மாதிரி அசல்ட்டா இவங்க எல்லாம் தோக்கடிக்க முடியும் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வர வச்சுக்கிட்டே இருப்பான். இதுல என்ன இருக்கு அப்படின்னா பிரின்சிபலோட முதுகுல ஒரு கத்தியால குத்திருப்பான். பிரின்சிபாலும் முடியாம கீழ வந்திருப்பாங்க. சுத்தி பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஜாபிஸ் வந்திருக்கும். எல்லாருமே அட்டாக் பண்ண ரெடியா வந்துட்டு இருக்கும்போது டக்குனு அந்த இடத்துல நம்மளோட ஹீரோ வந்திருப்பான். ஹீரோ வந்துட்டு அவன அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டு அட்டாக் பண்ணிருப்பான். இது பார்த்து அந்த வயசானவரோ இவங்களை தடுக்க முடியும் நீ நினைக்கிறே அப்படின்னு சொல்லி கேட்டு திரும்பவும் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் வர வச்சிருப்பான். இது பார்த்து ஹீரோ அப்ப நீ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்க அப்படின்னா அந்த வயசானவரை போட்டு பொழந்து கட்டியிருப்பான். அவரு பாத்தீங்க அப்படின்னா இறந்து போயிருப்பாரு. இது பார்த்து ஹீரோ எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க பிரின்சிபாலும் எப்படியாவது ஒண்ணு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபாலும் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா 2 பொண்ணு வந்திருப்பாங்க. 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபால்ட்ட மன்னிப்பு கேட்டு இருந்திருப்பாங்க. சொல்ல போனா அப்படின்னா அந்த லெஃப்ட்ல கீழ வந்துட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனைக்கு காரணமே இவங்க தான். எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி சேர்ந்தவங்க அந்த மாதிரி பண்ண சொல்லிருக்காங்க. வேற வழி இல்லாம தான் நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரின்சிபால்ட்ட மன்னிப்பு கேட்டு இருக்க. ஹீரோ சரி ஓகே இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இறந்து போன வயசானவன் பாத்தீங்க அப்படின்னா டக்குனு ஒரு ஹாண்டடா மாறி இருப்பான். இவன் தான் ஹாண்டட் கிங்கா. தலைவனு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து யாராலுமே உயிரோட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கரமா லாக் பண்ணிருப்பான். இந்த பக்கம் ஹீரோட ஆலியா கிட்ட இது ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்சாவும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கண்டிப்பா ட்ராப்பா தான் இருக்கும். சொல்ல போனா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் அட்டெண்ட் பண்ண இந்த எக்ஸாம் ஃபேக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா லூனாவும் ஆலியா கிட்ட இருந்த ஹீரோனோட புக்க பிடிக்கிருப்பா. பிடிக்கிட்டு அதை படிச்சு பாக்குறப்ப தான் தெரியுது ஹீரோனோட கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா சாமுரை கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தா அவள வந்துட்டு எனக்கு தேவையான விஷயம் கிடைச்சிருச்சு நான் இங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி அங்க எஸ்கேப் ஆயிருப்பா. எல்சாவும் எப்படியோ அவள் தடுத்து நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆலியாவும் பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பத்தி லிஃப்ட் பண்ணிட்டு தூக்கிட்டு போயிருப்பா. அப்படியே கட் பண்ணி அந்த ஹாண்டட் கிங்கோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோ சுத்தி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சுத்தி எக்கச்சக்கமான பேன்ஸ் மாதிரி வந்திருக்கும். வேற யாருமே கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மம்மி தான் வந்திருப்பான். இது பார்த்து அந்த ஹாண்டடும் ஹே
என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்னோட டீம் தான் நினைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் யாரோட டீம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹண்டர் அட்டாக் பண்ணிருப்பான். அவன் அங்க காணாம போயிருப்பான். டக்குனு பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ கிட்ட வந்துட்டு ஏதோ நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அதனாலதான் வந்தா இந்த பக்கம் வரக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது கேட்ட ஹீரோவும் பரவாயில்ல, ஆனா நீ கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா இவ்வளவு சீனிங் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இவனை பாக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஏதோ பீஸ்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்திருப்பா. அந்த பொண்ணு வந்துட்டு பீஸ்டா இருந்தா சரி யாரா இருந்தாலும் சரி நம்மள காப்பாத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்ல இது கேட்டு மம்மி ஷாக் ஆயிருப்பான். நான் நல்லவனா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கோட் போட்டவன் வந்திருப்பான். வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் முக்கியமா நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மம்மி பார்த்து கேட்கும்போது நான் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லி வந்திருக்கேன். உன்னால என்ன ஹியூமனா மாத்த முடியும் அப்படின்னா கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல இது கேட்டு அவனும் என்னால மாத்த முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்ல மம்மியும் முடியுமா முடியாதா இது மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா முடியும், அது நீ எப்படி நடந்துக்கிறியோ அதை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி நம்மளோட ஹீரோ கிட்ட இப்ப அங்க இருக்கக்கூடிய மாஸ்க் ஆர்கனைசேஷனோட முக்கியமான டார்கெட் யார் தெரியுமா, நம்மளோட ஹீரோயின் மட்டும் கிடையாது, இந்த அகாடமி சேர்ந்த மொத்த பேருமே அவனோட டார்கெட் தான். அப்படி இருக்கும்போது யாரையும் கண்டிப்பா உயிரோட விட மாட்டான். அதுலயும் முக்கியமா ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நீ போயிட்டு அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல இது கேட்டு நம்மளோட ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி இருப்பான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா அங்க லூனாவை பிடிச்சிட்டு இதுக்காக இப்படி பண்ண நான் உங்க ஃப்ரெண்டா தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ என்ன ஃப்ரெண்டா தான் பார்த்த, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி பாத்தீங்க அப்படின்னா தன்னோட புக்ஸை வச்சு ஏதோ ஒரு மேஜிக் பவர் யூஸ் பண்ணிருப்பா. இதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய வெளிச்சமே வந்திருக்கும். அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் காப்பாத்துறதுக்காக தலைவனும் லேபரேட்டோட டெப்த்துக்கு போயிட்டு இருந்திருப்பா. ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஏதோ ஒரு கெட்டப் இருந்திருப்பா. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அங்க இப்படி லூனா இருந்திருப்பா. அது மட்டும் கிடையாது, சைடுல பாத்தீங்க அப்படின்னா ஆலியா வந்திருப்பா, எல்சா வந்திருப்பா, மேல பாத்தீங்க அப்படின்னா ஆலியாவோட அண்ணன் இருந்திருப்பா. இதுல நம்மளோட ஹீரோயின் பாத்துட்டே இருந்திருப்பா. இப்ப எந்த இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லூனாவும் நீ இப்ப ஜஸ்டிஸ் கோர்ட்ல இருக்க, இப்ப கோர்ட்ல ஒரு குற்றவாளியா நிக்கிற அப்படின்னு சொல்லும்போது இது கேட்டு அங்க ஹீரோயினும் நான் குற்றவாளியா கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது, நான் எந்த தப்பு இது வரைக்கும் பண்ணதே கிடையாது, அதுலயும் முக்கியமா நான் இந்த டெஸ்ட்ல எதுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை கத்திட்டு இருக்க. இது எல்லாம் ஆலியாவோட அண்ணனும் பாத்துட்டே இருந்திருப்பான். அவன் என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா நீ கண்டிப்பா ஒரு குற்றவாளி தான், ஏன்னா இந்த டைரியில அதுக்கான ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். நீ கண்டிப்பா ஹவுஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் சேர்ந்தவங்களே கிடையாது. சொல்ல போன அப்படின்னா அந்த ஹவுஸ் ஆஃப் ஏஞ்சல் ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே பாலடன் அப்படின்னு சொல்லக்கூடிய மான பவர் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த டைரியில என்ன போட்டுருக்கு தெரியுமா, உனக்கு வந்து சாமுரை கிளானோட மான பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீ கண்டிப்பா ஹவுஸ் ஆஃப் ஏஞ்சல் ஃபேமிலி சேர்ந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்ல இது கேட்ட மத்தவங்க எல்லாருமே கண்டிப்பா ஹவுஸ் ஆஃப் ஃபேமிலி சேர்ந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பாத்தீங்க அப்படியே எக்கச்சக்கமான மாஸ்க் போட்டவங்க இருந்திருப்பாங்க. எல்லாருமே ஹீரோயினோட அம்மா பத்தி தப்பா பேசிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டே இருந்திருப்பா. அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேல போயிட்டு ஹீரோனோட அம்மா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எக்கச்சக்கமான வார்த்தைகளை பேசிட்டே இருந்திருப்பாங்க. ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் இதே மாதிரியான வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே வளர்ந்துட்டு இருந்திருப்பா. சொல்ல போன அப்படின்னா கிட்ட ஹீரோயினை யார் எங்க பார்த்தாலும் சரி ஹீரோயினை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப ஹீரோனுக்கு ரொம்ப அசிங்கமா இருந்திருக்கும். அதுலயும் முக்கியமா என்னோட அம்மா இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோயின் சொல்லிருப்பா அப்படின்னா எல்லாருமே வாய மூடுங்க, என்னோட அம்மா அப்படி கிடையாது, என்னோட அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேருமே ரொம்ப லவ் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது பக்கம் நம்மளோட ஹீரோயின் பயங்கரமா கத்திருப்பா. இதை பார்த்து அங்க ஆலியா ஓடானோ சரி ஓகே நீ சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது 13 வருஷமா உனக்கு மான பவர் எதுவுமே கிடையாது, ஆனா இப்ப சடனா எப்படி உனக்கு சாம்பரையோட மான பவர் வைக்கிறா இருக்கு, ஒருவேளை 13 வருஷமா உனக்கு மான பவர் இல்ல, அதனால அதுக்கு பதிலா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆலியா ஓடானு கேட்கும்போது இது கேட்கறப்ப ஹீரோயினுக்கு என்ன சொல்றதே தெரியல. ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல வந்திருப்பா. ஆனா ஹீரோ ஒரு டைம் சொல்லிருப்பா இந்த விஷயத்தை யாருக்குமே தெரியாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதுவுமே சொல்லிருக்க மாட்டா. இதை பார்த்து ஆலியா ஓடானோ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா ஹீரோயின் சொல்லிருக்கா தெரியுமா, நீ எந்த ஃபேமிலி சேர்ந்தவளா வேணாலும் இருக்கட்டும், ஆனா உன்னோட மான பவர் அது உன்னோட பிரைட். அப்படி இருக்கும்போது அது நீ எப்பயுமே விட்டு கொடுக்க கூடாது, உனக்கு என்ன மான பவர் இருக்குதோ அதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நான் ஏத்துப்பேன், என்னோட மான பவர் சாமுரை கிளான சேர்ந்ததுதான், அது மட்டும் இல்லாம நான் ஏத்துக்கிறேன் நான் ஹவுஸ் ஆஃப் ஏஞ்சல் சேர்ந்தவதா அப்படின்னு சொல்லிட்டு தலைவி பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பா. இதை பார்த்த மத்தவங்க எல்லாருமே கண்டிப்பா இவ போய் தான் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து ஆலியா ஓடானோ சரி ஓகேமா அதெல்லாம் கூட வச்சுக்கோ அப்படியே கூட இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது ஒரு டியூக் ஃபேமிலி சேர்ந்து நீ மத்தவங்க எல்லாரும் கூட சேரணும் அப்படின்னா கண்டிப்பா உன்னோட மான பவர் அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கணும் தானே. அப்படி இருக்கும்போது பாலடன் மான பவரும் சாமுரை மான பவரும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி சண்டை வச்சு பார்த்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆலியாவை அனுப்பி விட்டுப்பா. ஆலியாவும் பாத்தீங்க அப்படின்னா சண்டை போட வந்திருப்பா. ஆலியாவும் என்ன மன்னிச்சிட்டு எனக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆலியாவும் ஹீரோயின் ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா மாறி சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. ஆலியாவால பறக்க முடியுமா, ஏன்னா ஆலியாட்ட இருக்கக்கூடியது டிராகன் எபிலிட்டி. அப்படி இருக்கும்போது அவளால வானத்துல பறக்க முடியும். அவளும் பாத்தீங்க அப்படின்னா வானத்துல பறந்துட்டே எக்கச்சக்கமான அட்டாக் நம்மளோட ஹீரோயின் மேல பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆனா நம்மளோட ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து எல்லாத்தையும் எஸ்கேப் ஆகி போயிட்டு இருந்திருப்பா. இது பாக்குற மத்தவங்களுக்கு டவுட் வரும், இவளால எப்படி ஈக்குவலா சண்டை போட முடியுது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. ஆலியாவோட அண்ணனோ இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தவன் ரொம்ப தரமான ஆளா இருப்பான இருக்குது, சூப்பராவே ட்ரைனிங் கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லிப் ஆகி கீழே விழுவ வர மாதிரி இருக்கும். இது பார்த்தோன்னே அங்க வந்து ஆலியாவும் அட்டாக் பண்ணா அப்படி சொல்லிட்டு வந்திருப்பா. இங்க அண்ணனும் கத்திருப்பான் வேணா அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஆலியாவும் கிட்ட அட்டாக் பண்ண வந்திருப்பா. அந்த கேப் யூஸ் பண்ணி நம்மளோட ஹீரோயின் அசால்ட்டா அடிச்சு போட்டுருப்பா. இதை பார்த்து மத்தவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க, இங்க இருக்கக்கூடிய ஆலியாவே தோத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. ஹீரோயினும் இப்ப தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே சாமுரை கிளானோட பவர் மட்டும் குறைஞ்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவி பாத்தீங்க அப்படின்னா கெத்தா பேசிட்டு இருக்க. அந்த இடத்துல ஆலியோட பாக்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபவுண்டைன் பென் மாதிரி இருக்கும். அந்த பெண்ணு வந்து ஆலியோட அண்ணன் தான் கொடுத்திருப்பான். அந்த பெண்ணு பாத்தீங்க அப்படின்னா கீழே விழுந்து அந்த இங்க் எல்லாம் வெளியே வந்திருக்குமா. இது பார்த்தலூனாவும் இங்க இந்த நிலைமை தப்பிச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்க் பரவல இடமெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஷேடோ மாதிரி வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து உள்ள இருக்க ஆரம்பிச்சிருக்கும். இது எல்லாம் பார்த்து இந்த லூனாவை இங்க தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருக்கும் அதை வந்து வழி விட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேல நாமளும் இடத்துல தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது அந்த இடத்துல பாஸ் கூட ஒருத்தவங்க கீழே விழ போயிருப்பாங்க. ஹீரோயின் தாங்கி பிடிச்சிருப்பா. யாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேற யாருமே கிடையாது, அந்த எல்சாவோட மெய்டு தான் இருப்பாங்க. இது பாக்குறப்ப ஹீரோயினே ஷாக் ஆயிருப்பா. ஷாக் ஆயிட்டு பரவாயில்ல ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க இந்த இடத்துக்கு கிளம்பி போங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு அங்கிருந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த மெய்டும் இவெல்லாம் என்ன காப்பாத்திட்டாலும் அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன்ல தான் அங்கிருந்து போயிருப்பா. அங்கிருந்து எல்லா டோருமே
பேருமே க்ளோஸ் ஆயிருக்கும். அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த மாஸ்க் போட வந்திருப்பான். அந்த மாஸ்க் போட்டவனும் எப்படியோ உங்க எல்லாத்தையும் சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய கேஜ் மாதிரி சுத்தி கிரியேட் பண்ணிருப்பான். இந்த இடத்துல இருந்து யாராலுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் போட்டவனும் சொல்லிட்டு இருக்க. இது பார்த்து எல்சாவும் கண்டிப்பா நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி பாத்தீங்க அப்படின்னா அட்டாக் பண்ண போயிருப்பா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவன் ஒரே ஒரு அட்டாக் மட்டும் தான் பண்ணிருப்பான். இதனால பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எல்சாவுக்கு செம டேமேஜ் ஆயிருக்கும். தலைவி பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்திருப்பா. ஹீரோ தான் காப்பாத்திருப்பா. ஹீரோயினும் சரி ஓகே இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி அட்டாக் பண்ண ரெடியா இருக்கும்போது இதை பார்த்து அவனும் என்ன தடுக்க முடியும் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் போட்டவனும் இங்க வச்சு அட்டாக் பண்ணிருப்பான். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நம்மளோட ஹீரோயின் மேல அடிக்க வரும். டக்குனு குறுக்கு நம்மளோட ஹீரோ வந்து அது ரெண்டா விட்டு இருப்பான். இது பார்த்து மத்தவங்க எல்லாருமே ஷாக்கா இருப்பாங்க. ஹீரோவும் மைலேடி நான் வந்துட்டேன், ஆனா என்ன கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், உங்களுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டோன்னு இந்த பக்கம் ஹீரோயினோ நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையை நான் அசால்ட் ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வெளியோ நானும் உங்க கூட சேர்ந்து சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாஸ்க் போட்டவன் சிங்கிளாவும் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா காம்போவும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே கிட்ட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஒரே மாதிரி சண்டை போட்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்வாட் எடுக்கிறதா இருக்கட்டும் அட்டாக் பண்ணதா இருக்கட்டும் ஒரே மாதிரி ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சமாளிக்கிறது அந்த மாஸ்க் போட்டவனுக்கு ரொம்பவும் பெரிய விஷயமா ஆயிடுச்சு. அதுலயும் முக்கியமா ஹீரோ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா போது அங்கேயும் வந்து அடிச்சிட்டு இருந்திருப்பா. இதெல்லாம் பாக்குறப்ப அந்த மாஸ்க் போட்டவன என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு நம்மளோட ஹீரோ வந்து எப்படி ட்ரைனிங் கொடுத்தா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. எக்கச்சக்கமான டைம் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ட்ரைனிங் கொடுத்திருப்பான். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் ஒவ்வொரு டைம் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிருப்பா. ஹீரோவோ அது எல்லாத்தையும் தெளிவாவே சொல்லி நம்மளோட ஹீரோயினுக்கு வந்து செம்மையா ட்ரைனிங் கொடுத்திருப்பான். அது எல்லாத்தையும் நம்மளோட ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருப்பா. நம்ம எங்க தப்பு பண்றோம் எங்க மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கரெக்டா கால்குலேட் பண்ணி அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மாஸ்க் போட்டவனும் பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பா. இதனால பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு செம்மையான அடி வந்திருக்கும். அதுலயும் முக்கியமா ஹீரோயின் இந்த இடத்துல புதுசா ஒரு ஸ்கில்ஸ் வேற கத்துக்கிட்டா. அந்த டெக்னிக் வச்சு அட்டாக் பண்ண அந்த கேஜ்ல இருந்து எல்லாமே டக்கு அப்படியே மறைஞ்சே போயிருக்கும். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாஸ்க் போட்டவனும் டக்குனு எந்திரிச்சிருப்பா. எந்திரிச்ச உடனே பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஆலியாவோட அடனிட்டு இருந்திருப்பானா. என்ன மன்னிச்சிருங்க எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ்க் போட்டவனும் எவ்வளவு கெஞ்சிருப்பான். இதை பார்த்து அவனும் திரும்ப வாய்ப்பு கேட்கறது ஒரு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்க அப்படின்னா நெஞ்சிலே கட்டி வச்சு குத்திருப்பான். இதை பார்த்து அந்த மாஸ்க் போட்டவனும் இதுக்காக இப்படி பண்ணீங்க உங்களுக்கு நான் விசுவாசமா தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆலியாவோட உன்னை விட்டா நான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா இங்கே போட்டு தள்ளியிருப்பான். இந்த பக்கம் ஆலியாவோட நான் நினைச்சது விட அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி எப்பயும் போல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோனோட லைஃப் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இனிமே எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருந்திருப்பான். அதே மாதிரி ஹீரோனை தேடி எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஹீரோயின் தன்னோட லைஃப் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ஹீரோனோட அப்பாவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போக போயிருப்பாரு. ஹீரோயின் டக்குனு அந்த இடத்துக்கு வந்திருப்பா. வந்துட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனோட அப்பாவும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் தான் பேசணும் சொல்ல போன அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியில உனக்கு மட்டும் சாம்பிராயமானா கிடையாது உன்னோட பாட்டிக்கும் சாம்பிராயமானதா அப்படின்னு சொல்ல இது கேட்டு இந்த பக்கம் ஹீரோயின் ரொம்ப கண்கலங்கி அழக ஆரம்பிச்சிருப்பா. நானும் இந்த ஃபேமிலி சேர்ந்ததா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் பயங்கரமா இருந்துட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோனோட அப்பாவும் சரி ஓகே என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போயிருப்பாங்க. ஹீரோவும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட வாய்ஸ் ஓவர் சொல்ல போன அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் ஏஞ்சல் ஃபேமிலி சேர்ந்தவ இவ கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் சொல்லிட்டு இருந்தாலும் கடைசியில ஹீரோயின் தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டா. இதனால பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைக்கு எல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லி தேடும்போது அந்த மாஸ்க் போடுவா அப்படின்னு சொல்லி தெரிய வந்துருச்சு. ஆனா உண்மையான காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யாருக்குமே தெரிய வரல. அது எல்லாமே அப்படியே இருட்டோட இருட்டா மறைஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு உங்க லைஃப் நல்லா போகுது, நான் ஹீரோயின் கூட இருக்கேன், எனக்கு என்னோட லேடியை வந்து பத்திரமா பாத்துக்கணும். அப்படி இருக்கும்போது அவளோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஹீரோனோட கையை வந்து கிஸ் பண்ணிருப்பான். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுதுன்பா, இந்த சீசன் இங்கே முடியுதுன்பா. ஒருவேளை உங்களுக்கு இந்த அனிமி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்பவும் லைக் ஒரு கமெண்ட் ஷேர். இந்த அனிமி பத்திர கமெண்ட் கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் கண்டிப்பா படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.